அன்புக்குரிய கண்மணிகளே, அனைவருக்கும் ஐயாவினுடைய வணக்கங்கள். எல்லோரும் வந்து விடட்டும். நாம் வந்த பின்பு வகுப்பை மிகச்சரியாக தொடங்கி விடலாம். இன்று நாம் திருக்குறள் பார்க்க இருக்கின்றோம். அனைவரும் உங்களுடைய திருக்குறள் எழுதிய பகுதியையும், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட சில பகுதிகளையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பொறையுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து நாம் தொடங்குவோம் இன்று.
என் அன்புக்குரிய கண்மணிகளே, ஐயா பேசுவது உங்களுக்கு கேட்கும் என்று ஐயா நம்புகின்றேன். எல்லாருமே லிங்கை கிளிக் பண்ணாலே கிளாஸ்க்குள்ள வந்துடலாம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல இன்னும். எஸ் பவித்ரா, இன்னும் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு சிலருக்கு வகுப்பிலே ஒரு சிலருக்கு தாமதம் ஏற்படுகிறதாம். கேக்குது, நல்லா கேக்குது. ரைட், எல்லாரும் ஆரம்பிச்ச வேண்டியதான். எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க உங்க மொபைல் டிவைஸ் வந்து என்ன மொபைல் தான்? ஆமா, அது லைட் கிளாஸ் இருக்குது.
அதனால இன்னைக்கு கிளாஸஸ் வந்து நீங்க கொஞ்சம் மொபைல் இருக்கும் வேற டிவைஸ் மாற்றி ஜாயின் பாருங்க வந்துடும். எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க கிளாஸுக்கு ஆரம்பிக்க வேற டிவைஸ் மாத்துங்க. ஓகே. ரைட், எல்லாரும் கவனிக்க பார்க்கலாமா? இந்த திருக்குறள் வகுப்பை கவனிக்க இருக்கின்றோம். திருக்குறளில் இருக்கின்ற முக்கியமான கூறு என்ன? எனது திரை உங்களுக்கு தெரியும். இன்று நாம் பொறையுடைமை என்ற அதிகாரத்துக்குள் நாம் செல்லலாம். அந்த பொறையுடைமை என்பதிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, பொறையுடைமையிலிருந்து நாம் போவோம். ஐயா கவனிக்க பார்க்கலாம். நாம் எல்லாரும் இப்போது திருக்குறள் என்பதை கற்க இருக்கின்றோம். அதிலும் முக்கியமா பொறையுடைமை என்கின்ற அதிகாரத்துக்குள் நுழைகிறோம். ஏற்கனவே இருக்கின்ற 5 அதிகாரங்களை கற்றறிந்த மாணவ கண்மணிகள், சொல்லிக் கொடுத்திருந்த வகுப்புகளே கவனித்திருந்த மாணவ கண்மணிகள் அதை பின்பற்றி பாருங்கள். ஏற்கனவே இந்த மற்ற வகுப்பு ஏதேனும் இந்த 5 அதிகாரங்களை கவனிக்காத மாணவர்கள் இருந்திருந்தால் அவர்களுக்கு நாம் அடுத்து இதை பற்றி நாம் நடத்துவோம். பொறையுடைமை என்கின்ற அதிகாரம் நமக்கு இருக்கின்றது. பொறை உடைமை என்று சொன்னால் பொறுத்து கொள்ளும் தன்மை என்று அர்த்தம். ஒருவனுக்கு பொறுத்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடு எப்படி இருத்தல் வேண்டும் என்று வள்ளுவர் அழகாக எடுத்துரைக்கின்றார். நமக்கு அடக்கமுடைமையை கூறி, அடக்கமுடைமைக்கு அடுத்தபடியாக ஒழுக்கமுடைமையை கூறி, ஒழுக்கமுடைமையை இருத்தல் வேண்டும். அடக்கத்தோடு இருந்தால்தான் ஒழுக்கத்தோடு இருக்க முடியும். ஒழுக்கம் பேண வேண்டும் என்று சொன்னால் மன அடக்கம் வேணும் என்பதனாலே
அடக்கத்தை சொல்லி ஒழுக்கத்தை சொன்னார். ஒழுக்கத்தை சொன்னவர் ஒழுக்கத்தோடு இருக்கிறாயா என்பதற்கு அடையாளமே பிறனில் விழையாமை என்பதுதான். பிறனில் விழையாமை இருக்கிறாயா என்பதை பார். ஒருவேளை அதையும் மீறி ஒருவன் தவறு இழைத்து விட்டால், தப்பு செய்யறான், அதையும் மீறி சில பேர் இருந்தா, அது குழந்தையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், யாரேனும் ஒருவர் தவறு இழைத்து விட்டால் அத்தகைய தவறை செய்தவர்களை தாம் என்ன செய்ய வேண்டும்? சரிக்கு சமமாக நின்று தண்டித்து விடுதல் வேண்டுமா? அப்பாவும் சித்தப்பாவும் சண்டை போட்டுக் கொள்கின்றனர். இதில் இந்த மகனுக்கும் அந்த மகனுக்கும் எந்த விதமான பகையும் இல்லை. அவர்கள் இருவரும் ஏதோ மனபேதம் பேசிக் கொள்கிறார்கள். ஆனா இந்த இரண்டு மகன்களும் இவர்களுடைய பகையாக அதை கருதுகிறார்கள். அப்பா அந்த பெரியப்பா இப்படி பேசிட்டார், சித்தப்பா இப்படி பேசிட்டார் அப்படின்னு இவர்களுடைய பகையாக அதை கருது கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் சமுதாயத்திலே உறவு முறைகளிலே எண்ணற்ற சிக்கல்கள் இருக்கிறது. பொறையுடைமை என்பது இல்லாதவர்களுக்குத்தான் அழுக்காராமை நமக்கு தோன்றும். அழுக்காறு யாருக்கு பிறக்கும் என்று சொன்னால், எவன் பொறையை இழந்தவனோ அவனுக்கு அழுக்காறு பிறக்கும். அழுக்காறு பிறந்தவனிடத்திலே ஆக்கம் இருக்காது. ஆக்கம் இல்லை என்று சொன்னால் உயர்வு இருக்காது. உயர்வு இல்லை என்று சொன்னால் வாழ்வதற்கு பொருள் இருக்காது. வேறொன்னும் இல்லை. அப்ப இதெல்லாம் அடிப்படையா ஒவ்வொன்னா வகுத்து சொல்லிக் கொடுத்துட்டு போறார். உங்களுக்கு ஏதேனும் மையம் இருந்தது என்று சொன்னால் இந்த வகுப்பிலே கொஸ்டின் பாக்ஸ் என்று இருக்கிறது. நீங்கள் சென்று அந்த கொஸ்டின் பாக்ஸை டச் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின் நீங்க போடலாம். ஐயா நான் அதை பார்ப்பேன், உங்களுக்கு கேட்கல இல்ல புரியல அப்படின்னு சொன்னா கரெக்டா நீங்க சொல்லுங்க. எனக்கும் இன்னொரு ஸ்கிரீன் நான் பாக்குறேன், கண்டிப்பா கேட்குது, தெளிவா இருக்குன்றது அடிப்படையிலே நான் வகுப்பை தொடங்கி கொண்டு போறேன். அந்த வகையிலே நமக்கு பொறையுடைமை அப்படின்னா என்ன, இதுல என்ன சொல்றாங்க, தேர்வு நோக்கில் நமக்கு என்ன வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பாருங்கள் கண்மணிகளே. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. பாருங்க, எல்லாருமே இந்த திருக்குறள் அழகா வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். அந்த திருக்குறள், அதுக்கான பொருள் என்ன, இதுல என்ன வேண்டும் என்பதை குறித்து நான் செய்திகள் இந்த திருக்குறள் புத்தகம் ஒன்று ஐயா எழுதி கொண்டிருக்கின்றேன். அதனுடைய சுருக்க குறிப்பு தான் உங்க கண்ணு முன்னாடி எடுத்து வந்து இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் காமிக்கணுன்றதால இது பண்றோம். ஸோ ஒரு திருக்குறள் முழுவதுமாக முடித்த பின்பு அது உங்களுக்கு வெளியிடப்படும். அதுக்கு பின்பு ரத்தின சுருக்கமா இதுல இருந்து என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நம்ம இதை பார்த்து போவோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அகழ்வாரை என்று சொன்னால் தோண்டுபவர் என்று அர்த்தம். இந்த பூமி இருக்கிறது, இந்த பூமியை எல்லாரும் என்னென்னவோ செய்து தோண்டுகிறார்கள். புல்டோசர் வச்சு ஓட்டுறான், பொக்லைன் வச்சு ஓட்டுறான், பெரிய பெரிய பொக்லைன் போன்ற இயந்திரங்களை வச்சு பூமியை பெயர்த்திருக்கிறான். என்றாவது அந்த பூமி அந்த பெயர்க்கும் போது அவன் மீது கோபம் கொண்டிருக்கிறதா, சினம் கொண்டிருக்கிறதா? எப்படிப்பட்ட பூமியை கையில் இருக்கிறார் வள்ளுவர் வந்தக்கா. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தோண்டுபவர் என்று அர்த்தம். அப்படி நிலத்தை தோண்டுகிறானே, தோண்டுபவனை தாங்கிக் கொள்கின்ற நிலம் போல அது என்னைக்கும் சீற்றம் கொள்ளாது, அமைதியா இருக்கும். ஆனால் என்றாவது ஒரு நாள் சீற்றம் கொண்டால் அத்தனை பேரையும் உள்வாங்கிடும். அது அப்படி ஒரு சினம், அதுதான் இருக்கணும். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி அப்படி நிலம் அந்த மாதிரி தன்மை கொண்டது. அப்படி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தன்னை தோன்றாங்க வச்சுக்கோங்க, அவனை என்னைக்குமே சீற்றம் கொண்டது இல்லை. தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை, தம்மை நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், உங்களை யாரு இகழ்ந்திருக்கிறாரோ அவரை பொறுத்தல் தலை. அப்போ ஐயா எக்ஸாமுக்கு என்னையா வேணும், நான் பொறுத்துக்கிறேன் ஐயா, நானு நீங்க சொல்ற மாதிரி நான் பொறுமையா இருக்கிறேன் ஐயா, தேர்வுக்கு இதுல என்னையா வேணும் அப்படின்னா அவன் சொல்ற பாருங்க, அகழ்வார் இகழ்வார் இரண்டுமே கழக வினையால் அணையும் பெயர். ஏன்னா அகழ்வாரை இகழ்வாரை என்று வந்திருக்குது. அகழ்வார் இகழ்வார் இரண்டும் வினையால் அணையும் பெயர். ஏன்னா ஏன் அது வினையால் அணையும் பெயர்? வினையை குறிக்காமல் வினை செய்தவனை அணைந்து வருகிறது, அதனால் அது வினையால் அணையும் பெயர். உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஐயா நம்புறேன். அகழ்வார் இகழ்வார் இரண்டும் வினையால் அணையும் பெயர். பொறுத்தல் தலை, பொறுத்தல் அப்படின்னு சொன்னா தல்விகிதி பெற்ற தொழில் பெயர். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வந்துக்கா, தல்விகிதி பெற்ற தொழில் பெயர். அதுதான் இந்த 3 இலக்கண குறிப்பாக இந்த தெரிஞ்சுக்கோங்கம்மா. அடுத்தது வள்ளுவர் இந்த மனித உலகிலே தலையாயது என்று சொல்லி பல விடயங்களை வரிசைப்படுத்துகிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லா தலை என்று சொன்னார். ஒரு இடத்துல வந்தார். இது போன்று இருக்கின்ற தலையாயது எது? 1, 4, 3, இம்மூன்றும் என்றெல்லாம் வரிசைப்படுத்துவதுதான் நம்ம திருக்குறள் நூல்ல தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வினாவிடை வடிவிலே அழகாக வெளிவர இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த செய்திகள் நமக்கு எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஒரு வள்ளுவர் எதனை தலையாயது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அண்ணா, தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலையாயது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எல்லாரும் நோட் பண்ணி பார்க்கலாமா? தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலையாயது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியதுதான்.
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்ற ஓமை விளக்கும் பொருள் யாது? அந்த ஓமை என்ன பொருளை விளக்குது? பொறுத்து கொள்ளுதல் என்ற பொருளை விளக்குது. அது தெரிஞ்சுக்காங்க. அடுத்தபடியா 2வது திருக்குறள் போறோம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் பொறுத்தல் என்று சொன்னால் பொறுத்து கொள்ளுதல். இறப்பினை அப்படின்ற சொல்லுக்கு தனக்கு துன்பம் செய்தவரை என்று பொருள். தனக்கு யார் துன்பம் செய்தானோ அப்படி துன்பம் செய்தவனை என்பது இந்த இடத்தில் பொருள். என்றும் என்னென்னைக்கும் நீ இன்னைக்கு கிடையாது, என்றென்றும் அவன் செய்த உனக்கு கொடுத்த துன்பத்தை பொறுத்துக்கொள். வள்ளுவர் சொல்றாரு, ஒருவன் தனக்கு செய்த துன்பத்தை என்றென்றும் பொறுத்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்படி பொறுத்து கொண்டால் என்னைய நடக்கும்? நான் என்ன பண்ணுவேன், என்றாவது அவனை ஒரு நாள் பார்க்க தோன்றும். அப்படி பார்க்கும்போது அவன் செய்த துரோகம், அவன் செய்த துன்பம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஏமாற்றம் அத்தனையும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ நான் அவனை மன்னிச்சேன்றதுக்கான அடையாளம் என்ன? அவன் செய்த பிழையை நான் பொறுத்துக் கொண்டிருந்ததுக்கான தரவுகள் என்ன என்ன இருக்கிறது அப்படின்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டான் ஒருத்தர். வள்ளுவர் சொன்னார், அதை விட ஒரு சிறந்த காரியம் இருக்கு. நான் சொன்னதான் எடுத்தோடனே நான் சொன்னதான் பொறுத்து கொள்ளுதல் தலையாயது என்று நான் எடுத்துரைத்தேன். நான் இல்லைன்னு சொல்ல, தம்பிங்க வா, அதை விட ஒரு பெரும் காரியம் ஒன்று இந்த உலகிலே உண்டு, என்னன்னு கேட்டான். அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்து கொள்ளாதப்பா, மறந்துடுன்றான். ஒருவன் செய்த துன்பத்தை நீங்கள் பொறுத்தலை விட மறத்தல் என்பதே சால சிறந்தது. வள்ளுவர் இங்கு அதுதான் குறிப்பிடுகிறார். அதனை மறத்தல் அதனினும் நன்று. எதனினும் பொறுத்தலை விட நன்று என்று பொருள். அதனினும் இங்கு உயர்வு சிறப்புமையாக இருக்கிறது. அதனினும் அதை விட உயர்வு கருதி உம்மானது வெளிப்பட்டு நிற்கிறது. எனவே உயர்வு சிறப்புமை என்று பெயர். பொறுத்தல் மறத்தல் இரண்டும் தொழில் பெயர் சொற்கள். நன்று குறிப்பு வினைமுற்று, நல்லது என்ற பொருளை கொடுக்கிறது. நன்று என்பது இங்க நன்று பண்பு பெயர் என்று போற்றக்கூடாது. ஏற்கனவே ஐயா நன்று பண்பு பெயர் சொல்லி கொடுத்திருக்கேன். தொடர் கொடுத்து கேள்வி கேட்டா இவங்க எல்லோருக்குமே தெரியும் நன்று என்பது விகுதி பெற்ற பண்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மறத்தல் அதனினும் நன்று என்ற தொடரிலே இந்த நன்று என்பது பண்பாக இல்ல, பண்பை தாங்கி நின்ற குறிப்பு வினைமுற்றாக இருக்கிறது. என்று நன்று சொல்லிக்கிட்டு பாருங்களாம். நேற்று ஆம், இன்று ஆம், நாளை ஆம், 3 காலமும் மறைந்து உள்ளே குறிப்பாக உணர்த்துகிறது. எனவே அதற்கு குறிப்பு வினைமுற்று என்று பெயர். அப்போ தொழில் பெயர் 2 இருக்கு, உயர்வு சிறப்புமை 1 இருக்கு, குறிப்பு வினைமுற்று 1 இருக்கு. அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. கேள்வி என்னையா வரும் இந்த இடத்துல வந்தக்கா? திருக்குறள்ல கேள்வி என்ன வரும்? எல்லாரும் நல்ல கவனிக்க பார்க்கலாமா? கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல பாருங்க பார்க்கலாம். குட். கேள்வி என்ன வரும் இந்த இடத்துல வந்தக்கா? ஐயா, பொறுத்தல் இறப்பினை என்றும்னு சொன்னான் இல்லையா? ஒருவர் செய்த தீமையை பொறுத்தலை விட நல்லது எது? ஒருவர் பொறுத்துக் கொள்வதை விட நல்லது எது? மறத்தல் அதனினும் நன்று. மறத்தல் அதுவே நல்லது. பொறுத்தலை விட நன்று என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பொறுத்தலை விட நன்று என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? மறத்தல். பொறுத்தலை விட தலையாய காரியம் ஒன்று உள்ளது என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இதுக்கான பொருளை தான் அந்த தலை வந்திருக்கா. அப்படிதான் நீங்க பார்க்கணும். பொறுத்தலை விட தலையாய காரியம் ஒன்று உள்ளது என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? மறத்தல். எல்லாம் நல்லா அழகா கவனிச்சுக்கோங்க. சூப்பரா ஃபாலோ பண்ணிட்டு போன வேற லெவல்ல போயிட்டே இருக்காங்க வந்திருக்கா. ரைட்டா? இது இந்த இடத்துல இது போதுமானதுமா. 3வது திருக்குறள் வரும். இன்மையுள் இன்மை விருந்து ஒராள். 2வது திருக்குறள் அது மட்டும் போதுமானதுமா. என்ன பண்றாங்க? வாய்ஸ் கேட்டீங்க இப்ப போட்டிருக்கீங்கம்மா. வாய்ஸ் இப்போ ஓகே தான் நினைக்கிறேம்மா. சுரேஷ் வாய்ஸ் ஓகே தானுமா? ராகுல் ஓகே. பாரதி வகுப்பு ஆரம்பிச்சிருச்சு பாரதி. இப்போ இப்போ ஓகே தான் இருக்கும் அந்தக்கா. யாராவது ஒருத்தவங்க சேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சொல்லி பார்க்கலாம். ஓகே ஓகே.
ஓகே ரித்திகா, தேங்க்யூமா. நன்றி சிவானந்தம். ஓகே, அப்ப அப்படியே கொண்டு போலாமா? ஃபாலோ பண்ண முடியுது உங்களால இல்லையா? எஸ். ஓகேம்மா. அப்ப உங்களால ஃபாலோ பண்ண வந்துட்டே இருக்க முடியுது இல்லையா? ரைட், மகிழ்ச்சிமா. ராமச்சந்திரன், ராமச்சந்திரன், ராமச்சந்திரனுடைய குரல் கேட்காம இருக்க முடியலையே. என் பாண்டியன் என்ன பண்றான்னு தெரியல எங்க. சரி பார்ப்போம் நாளைக்கு. மிக்க நன்றி சஞ்சய். வாங்க அப்படியே கொண்டு போகலாம் கிளாஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த கிளாஸ் நீங்க திருக்குறள் லைவ் ஈவெண்ட்ல போட்டிருக்காத காரணம் என்னன்னா, நன்றி சிவானந்தம். இப்ப நீங்க இந்த கிளாஸை முடிச்சிச்சுன்னா மறுபடியும் நீங்க இந்த கிளாஸை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வீடியோவை நீங்க என்ன பண்ணலாம், ரிவைண்ட் பண்ணி ஒவ்வொரு பொருளா ஐயா என்ன சொல்லிட்டு வர்றாரு. ஒருவேளை ஒரு பொருளை மிஸ் பண்ணாம விட்டீங்க, இது பண்ணாம இருக்கனாக்கா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், உங்களால பார்க்க முடியும். அதனால வேண்டி ஐயா சொல்றேன், கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பார்க்கலாமா. உங்க கையில அப்படியே எழுதி வச்சதை எடுத்துக்கிட்டு அந்த நோட்ஸ் கையில வச்சுக்கிட்டு நோட்ஸ்ல அப்படியே எழுதிட்டே வந்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்னா கரெக்டா இருக்கும். அந்த சரியா ஒவ்வொரு திருக்குறளா இப்படி நீங்க பார்க்கணும். என்னன்னா திருக்குறள் வாழ்வுக்கு என்ன வேணும், தேர்வுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டே வரணும். வந்துட்டா அந்த இடத்துல நம்ம பார்த்துட்டே வருவோம். ஒரு சிலர் மட்டும் வாய்ஸ் ரிசீவ் ஆகல அப்படின்றாங்க, ஏன்னு தெரியல. ரைட், அவங்களோட இதை பார்க்கட்டும். வணக்கம் பசுபதி, தூங்குறியா, என்ன பண்றேன்னு கேட்கலாம்னு பார்த்தேன். அதாவது வாய்ஸ் கேட்காதவங்க நம்ம டிவைஸ்ல வந்து ஸ்பீக்கர்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்பீக்கரை வந்து போட்டுக்கோங்க. போட்டா கண்டிப்பா வந்து வாய்ஸ் கேட்கும். ஓகேவா பவித்ரா, நீங்க மொபைல சேஞ்ச் பண்ண பவித்ரா அப்படின்னா வந்துட்டா. ரைட், வாங்க. ஓகே, அதான் அப்படிதான் இருக்கு. வந்துட்டா வேற ஒன்றும் காரணமா இருக்காது. ரைட், கரெக்டா இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஓகேமா, நன்றிமா. அப்ப அப்படியே போறோம், கொஞ்சம் கவனி பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான திருக்குறள் வள்ளுவர் இங்க சொல்றாரு. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை சொல்றாரு பாருங்க. இன்மையுள் இன்மை, இன்மை என்ற சொல்லுக்கு விடத்தில் என்ன பொருள், வறுமை என்று பொருள். வறுமை என்று அர்த்தம். இன்மை அப்படின்னு சொன்னா வறுமை என்று பொருள், வறுமை. அப்போ இன்மையுள் இன்மை அப்படின்னு என்ன அர்த்தம்னா வறுமையுள் வறுமை என்று பொருள். வறுமையுள் வறுமை, வறுமையுள் வறுமை விருந்து ஒரு ஆள். பொதுவா ஒருத்தன் வறுமையில இருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவன் உண்மையிலேயே சாப்பாட்டு கஷ்டப்படுறான், பணம் இல்லாம இருக்கிறான், கையில செல்வம் இல்லாம இருக்கான், அடுத்த வேலை கஞ்சி குடிக்க வழி தெரியல. இதெல்லாம் வறுமை இல்லையா வள்ளுவர் சொல்றாரு. அதெல்லாம் வறுமை இல்லை. எது வறுமையுள் வறுமை அப்படின்னா வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வரார். அந்த வந்த விருந்தினரை நீ சாப்பிட்டு இருந்திருப்பன்னு நினைக்கிறேன். வீட்டுல இப்பதான் எல்லாம் சாப்பிட்டு ஜஸ்ட் இப்பதான் தண்ணி ஊத்தினேன், சாப்பாடு இல்லாம இருக்கு. சாப்பிட்டு வந்திருப்ப தானே, ஆனா முகத்தை பார்த்து சாப்பிட்டு வந்த மாதிரிதான் தெரியுது, ஆனா ரொம்ப தயக்கமா இருக்கேன். என்ன சாப்பிட்ட வெளியில வந்தா, அவன் பாவம் பசியோடு வந்திருப்பான். கவ்விய பசியோடு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருப்பான். அவனை பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேக்குது இந்த அம்மா. சாப்பிட்டு வந்தப்ப நினைக்கிறேன், நீ முடிச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சரி ஓகே இது பண்ணு. அப்படின்னா பக்கத்துல ஹோட்டல் இருக்கு, இப்ப ஒரு ½ மூடுவாங்க, போய் சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு விருந்தினரை இப்படி எல்லாம் பேசுதல் என்பது மிக பெரும் பாவம். அவன் சொல்ற வள்ளுவன் வந்து நீ வறுமையோடு இருக்கிற, துன்பத்தோடு இருக்கிற, கடனோடு இருக்கிற, கடன் வாங்கிட்டு கடன்காலியா இருக்கிற, அது எல்லாம் சரி. கடன் இருக்க செய்யும், துன்பம் இருக்க செய்யும், வறுமை இருக்க செய்யும் வாழ்க்கையில. நீ கோடீஸ்வரன் ஆயுதான் மற்றவங்க 4 பேர் சாப்பாடு போடணும்னா கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. ஆகணும்னா முதல்ல சாப்பாட்டை போடு, விருந்தினரை கவனி. வீட்டுக்கு வந்த விருந்தினருடைய மனம் கோணதல் கூடாது. இந்த வகுப்புல இருக்கிற அத்தனை பேருக்கு ஐயா சொல்லித்தரேன். எப்போதுமே சரி, உங்கள் குடும்பத்தில் பெண் இருக்கிறாளா, அது தங்கையாகவோ அண்ணியாகவோ புகுந்த பெண்ணாகவோ தாயாகவோ யாராக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணினுடைய மனம் நோகாது அவள் மனம் குளிர்தல் வேண்டும். 2வது, வீட்டுக்கு வந்த விருந்தினர் எப்போதும் மனம் கோணி வெளியில் செல்லுதல் கூடாது. இந்த 2 கூறுகள், இந்த 2 பேருடைய மனம் அந்த குடும்பத்தில் குளிர்ந்தது என்று சொன்னால், மனம் நெகிழ்ந்தது என்று சொன்னால் அந்த குடி வளரும். ஐயா சொல்றேன், அந்த குடும்பம் சிவகலையா நல்ல செழிப்பாக வளர்ந்து கொண்டு போகும். எப்போதுமே சரி, வீட்டுக்கு உறவினர் வந்தாலும், பகைவர் வந்தாலும், வேண்டியவன் வந்தாலும், வேண்டாதவன் வந்தாலும் ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து அவன் மனசை குளிரவை, அவன் வைத்த குளிரவை. விருந்தோம்பல் அதிகாரம் நடத்தும் போது ஐயா சொல்லியிருக்கான், உங்களுக்கு வந்தா விருந்தோம்பல் பண்பு எப்படிப்பட்டது,
திருமகளாக இருக்கின்ற லக்குமி எப்படி வந்து வீட்டில் உட்கார்ந்து விடுவாள்? வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோன்னு சொன்னான் வள்ளுவன் வந்து. மிச்சில் செய்வான் புலம். அவன் நிலத்துல விதையே விதைக்க வேண்டா, தானா வரும்டா. எப்படியா வரும்? எப்பேற்பட்ட தெய்வ புலவன் வள்ளுவன் எப்படி சொன்னா பாருங்க. அதான் நானும் உங்களுக்கு செலுத்துறேன். விருந்தினர் மனம் நெகிழ்ந்தார், பெண்ணின் மனம் நெகிழ்ந்தால், இந்த 2 பேருடைய மனசு கோணுச்சுன்னா திரும்ப விட்டு போயிடுவோம், வீட்டை விட்டு போயிடுவோம். லட்சுமி கோவம் வந்துடும். இந்த 2 பேரோட மனசு நோகாம பார்த்து கொண்டால் போதுமானது. குழந்தையாக இருப்பவர்கள் பெற்றோருடைய மனசை நோகாம பார்த்து கொண்டால் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. அப்பா அம்மாவுடைய மனம் நோகாம ஒரு குழந்தை தாயையும் தந்தையும் பார்த்து கொண்டது என்று சொன்னால் அவர்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. எதிர்காலத்தில் இருக்கின்ற சந்ததி அதே போன்று இவருக்கு பாதுகாத்து கொள்ளும், இவனுக்கு நற்பெயரை எடுத்துக் கொடுக்கும், சமுதாயத்தினை மதிப்பை கொடுக்கும். அந்த குழந்தை செல்வங்கள் அதனுடைய பிரதிபலனாக இருக்கக்கூடியது. ஆனால் குடும்பமே வளரணும். தாய் தந்தையை பார்த்துக் கொள்வது என்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பம், அவரவர் தனிப்பட்ட எதிர்காலம். ஆனா நான் சொல்வதற்கு பிரச்சனை என்னன்னா, குலம் சார்ந்த பிரச்சனையை சொல்றேன். உங்க குடும்பத்துக்கு சொல்றேன் இல்லையா, உங்க குலத்துக்கே செழிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் நீ மட்டும் நல்லா இருக்கணும்னா அப்பா அம்மா வணங்கு, தப்பு இல்லை. நான் மட்டும் நல்லா இருக்கணும், டெய்லி காலையில இருந்து பெற்றோர்களை பாதத்தை தொட்டு வணங்கி செயற்காரியங்களை தொடங்கு. ஆனால் குடும்பமே செழிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 பேரை கரெக்டா பார்த்துக்கோ. ஒண்ணு விருந்தினர், 2வது பெண். குடும்பத்தில் இருக்கின்ற பெண், வேற ஒண்ணுமில்லை. வேற யாரோ ஒரு பெண்ணை, உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெண்ணை அவள் மனம் மட்டும் எப்போதும் நோகக்கூடாது. அவள் விருப்பப்பட்டதை சரியாக வாங்கி கொடுத்து முயன்றதை இயன்றதை இது முடியும் இது முடியாது என்று மனம் கோணாமல் பார்த்து கொண்டால் போதும், குடும்பம் செழிக்கும். அதை வள்ளுவர் பாருங்க இங்க சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வர்றாரு. இன்மையுள் இன்மை வறுமையுள் வறுமை எது என்று கேட்டால் விருந்து ஒராள். விருந்து என்று சொன்னால் இங்கு விருந்தினரை குறிக்கிறது. விருந்து என்ற பண்பை குறிக்கல, விருந்தினர் என்ற பொருளை குறிக்குது. ஒராள் என்று சொன்னால் விளக்குதல், புறக்கணித்தல் என்று பெயர். அவங்களை நீக்கிறது. இன்மையுள் இன்மை விருந்து ஒராள், அவர்களை புறக்கணிப்பது. ஆனா வன்மையுள் வன்மை எது? வன்மை என்று சொன்னால் வலிமை. சில பேர் நினைச்சுக்கிறான் வலிமைனா நான் அவன் பண்ண பாரு தப்பு, அப்படியே சட்டையை பிடிச்சி முடிய பிடிச்சி 2 அப்பனும் பாருங்க வந்தா 2 விட்டுதான் வந்தேன் நான். ஒரு சிலர் பெருமையா சொல்லிப்பான். வள்ளுவர் சொல்றாரு, டேய் அப்படி நீ அவனை தாக்கி விட்டு வந்த என்று சொல்லுறியா, நீ பெருமையுடையவன் அல்ல, நீ வலிமையுடையவன் அல்ல. உண்மையால வல்லமையுடையவனாக இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அவன் செய்ததை பொறுத்து கொண்டு வந்த பத்தியால். அதான் மடவார்புரை. அதாவது தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேறு, அரசனாக இருந்து கொண்டு ஒருவன் செய்த பிழையை பார்ப்பது வேறு. நமக்கு வள்ளுவர் இந்த பொறையுடைமையில் சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, சாமானியனாக, சரிசம சாமானியனாக, சக தோழனாக, சக மனிதனாக சமுதாயத்திலே உன்னுடைய தம்பி தவறிழைத்தால், தாய் தவறிழைத்தால், தந்தை தவறிழைத்தால், சகோதரன் தவறிழைத்தால், உறவினர் தவறிழைத்தால், இந்த தவறுகளை பொறுத்துக் கொள்வதை பத்தி பேசுறார். நீ ஒரு நாட்டுக்கு தலைவன் என்று சொன்னால் அப்போது பார்க்கின்ற அந்த தவறுக்கு நீ பொறுத்துக் கொள்ளுதல் ஆகாது. கடிதோச்சி மெல்ல எரிகை என்று சொல்றார், அது வேறு. தலைவனுக்கு சொல்லப்படுகின்ற பண்பு என்பது வேறு. நம்ம அதை பின்னாடி போய் பார்ப்போம், அரசியல் அமைச்சர்ல போய் பார்ப்போம். ஆனா இங்க வள்ளுவர் சொல்லக்கூடியது சக மனிதனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்றார். வன்மையுள் வன்மை வலிமையில் வலிமை மடவார் என்று சொன்னால் அறிவற்றவர் என்று பொருள். அப்படி அறிவற்று தவறிழைத்தான் அல்லவா, அதை பொறுத்து கொள்ளுதல். பொறை என்று சொன்னால் பொறுத்தல், இங்கு தொழில் பெயராக இருக்கிறது. பொறை என்ற சொல்லுக்கு விடத்தில் என்ன பண்ணணுமா, பொறை. மடவார் பொறை, மடவாரை பொறுத்தல். பொறை என்று நிற்குது, ஆனா என்ன பொருள் கொடுக்குது? பொறுத்தல் என்று பொருள் கொடுக்குது. அதை எழுதுறத வசனமா எழுதுறதா இருந்தா, உரைநடையை எழுதுறதா இருந்தா பொறுத்தல் என்றுதான் எழுதுவாங்க. அப்ப பொறுத்தல் தொழில் பெயர். அழகா பொருள் பார்க்கலாமா? அப்ப கேள்வி இங்க என்னக்கா வந்தாக்கா, இன்மை என்று சொன்னால் வறுமை. வறுமை அப்படின்னு சொல்றோம், வறுமையில் இருக்கிறன்றதுதான் வறுமை. விருந்து ஒராள், வறுமையுள் வறுமை எது என்று சொன்னால் விருந்து புறக்கணித்தல் ஒரு கேள்வி. 2வது இன்மையுள் இன்மை, வன்மையுள் வன்மை எது அப்படின்னு கேட்டா பொறுத்து கொள்ளுதல். மடவார் பொறுத்தல், அதான் வன்மையுள் வன்மை. மடவார் செய்த பிழைகளை பொறுத்துக் கொள்ளுதல் இருக்கு இல்லையா, அது வன்மையுள் வன்மை. கேள்வி எழுதிக்கோங்க பார்க்கலாமா? கேள்வி உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்லயே உங்களுக்கு கண் பண்ணி காட்டுறோம். வினா வந்தா இப்படி இந்த மடவார் பொறையா, மடவார் தலையா, இது மாதிரி உங்களுக்கு சீர் விடுபட்டு கேள்வி கேட்பாங்க.
இது சீர்வடிபடி இந்த இடத்துல முக்கியமான திருக்குறள் அது வந்துட்டா. இன்மையுள் இன்மை மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும். விருந்தினரை போற்றாது வன்மையில் வன்மை மடவார் பொறை. அப்ப விருந்து அப்படின்றது இந்த பண்பாகு பெயர் தெரிஞ்சுக்கணும். பொறை என்பது இந்த தொழில் பெயர் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது அர்த்தம் சொல்லலாம். நாலாவது திருக்குறள் அழகா திருக்குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டேன். அழகு, வெரி குட். நிறையுடைமை நீங்காமை வேண்டேன் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இந்த 4 திருக்குறளுமே இந்த பொறையுடைமை பொருத்தல் என்று இருப்பதனால் உனக்கு பெறக்கூடிய பண்பு என்ன நடக்க போகுது உனக்கு அப்படின்னு இந்த 4 திருக்குறளுமே விளக்கிட்டு வர. நிறையுடைமை நீங்காமை வேண்டி. நிறையுடைமை அப்படின்னு சொன்னா என்ன? இது நிறையுடைமை. யாரை நிறையுடைமையாக சொல்லுவார்கள்? இப்போ நீங்க படிக்கிறீங்க, படிச்சு வேலை வாங்கிட்டீங்க, ஒரு அரசாங்க உத்தியோகத்தை உட்காந்துட்டீங்க. உங்களுக்கான பண்பு இருக்குல்ல, உங்களுக்கான அந்த மனத்தன்மை இருக்குல்ல, மன ஒழுக்கம் இருக்குல்ல, உங்களுக்கு என்று இருக்கின்ற மன பண்பாடு ஒண்ணு இருக்குல்ல, அது உங்களுக்கு கீழ் இருப்பவருக்கு இருக்குமா என்று சொன்னால் இருக்காது. கற்றறிந்து உலக அறிவு பட்டறிவு பெற்று இந்த உலகத்தை முழுவதுமாக உணர்ந்து இதை நீங்கள் பார்க்கின்ற பார்வையோடு நிறை உடையவர்களாக இருப்பவர்கள், தன்மை உடையவர்களாக இருப்பவர்கள் என்று அர்த்தம். நல்லது கெட்டது என்பதை முழுவதுமாக உணர்ந்தவன், பாவம் புண்ணியம் என்பதை முழுவதுமாக அறிந்தவன், இந்த இவனுக்கு பேர் நிறையுடையவன் என்று அர்த்தம். இது செய்யலாமா செய்யக்கூடாதா? இது தப்பு இல்லை. இன்னைக்கு காலைல சட்டுன்னு 4:30 மணிக்கு எந்திரிச்சணும், குளிச்சுட்டு கிளாஸ்ல உட்காரணும் அப்படின்னு யோசிக்கிறான் பத்தியா, இவன் நிறையுடையவன் என்று அர்த்தம். இந்த மனப்பாங்கு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவரெல்லாம் நிறையுடையவன். இப்ப இந்த இத்தகைய தன்மை உனக்கு வருது இல்ல, இதுவே ஒரு பிளஸிங், சும்மா வந்துடாது. அத்தகைய பண்பு ஒருவனுக்கு சட்டுன்னு வந்துடாது. கடவுள் எல்லாருக்கும் இந்த பண்பை கொடுத்துட மாட்டான். சில சிறு வயதிலேயே இந்த பருவ, அதாவது பிஞ்சிலே பழுத்ததுன்னு சொல்லுவாங்க அல்லவா, சிறு வயதிலேயே சிலருக்கு இயல்பாகவே இப்படி ஒரு குணம் இருக்கும். அதெல்லாம் காடோட பிளஸிங். திருஞான சம்பந்தர் பாருங்க, சின்ன வயசுலயே பழுத்து போச்சு. அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, நிறையுடைமை, இதற்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த நிறை முழு மனதும் உனக்கு வந்து நீங்காமல் இருத்தல் வேண்டும் என்று சொன்னார். உன்னை விட்டு விலகாம இருக்கணும்னு சொன்னான். நிறையுடைமை நீங்காமை வேண்டேன், உன்னை விட்டு விலகக்கூடாதுன்னு சொன்னா. பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். எப்படி சொல்றாங்க? இந்த நிறைத்தன்மை உன்னை விட்டு நீங்கக்கூடாது என்று சொன்னார். நீ என்ன பண்ணணும்? இல்லைங்க, நேத்து நான் பொறுமையா இருந்தேங்க, இன்னைக்கு நான் கொந்தளிச்சிருவேன், நேத்து மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். சில பேர் சொல்றது உண்டு, எப்பயும் நான் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்டா எப்பயும் ஒரே மாதிரி எல்லாம் எப்படிரா? காலையில அம்பி, மதியம் அந்நியன், சாயந்தரம் 6 மணிக்கு மேல வேமோ, அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் மனிதன் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தான். பாருங்க, வள்ளுவர் சொல்றாரு இந்த இடத்துல, ரொம்ப எளிமையான திருக்குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின். உங்களுக்கு உங்களுடைய நிறைத்தன்மை உங்களை விட்டு விலகாமல் இருத்தல் வேண்டுமா? என்ன பண்ணு? பொறையுடைமை போற்றி ஒழுகு. அந்த பிளஸிங், இறைவன் கொடுத்த அந்த வரம் இருக்குல்ல, நல்லா படிப்ப, நல்ல ஒழுக்கமா இருப்ப, பெற்றோருக்கு நல்ல மதிப்பு கொடுப்ப, உற்றார் உறவினத்துல அன்பு பாராட்டுவ, எல்லோரும் உன் மீது அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் இருப்பாங்க. இது இப்படி ஒழுக்கத்தோடு இந்த நிறைத்தன்மையோடு வாழ்ந்து வருகின்ற நீ திடீர் என்று ஒரு ஒழுக்கம் தவறிவிட்டாய் அப்படின்னு சொன்னா, அந்த நிறைத்தன்மை உன்னை விட்டு நீங்கிவிடும். அப்ப நீங்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நீ ஒழுக்கமே தவறாம இருக்கணும், தப்பு செய்யக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையா இரு என்று சொல்ற. பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறுத்தல் என்பதன் மூலமாக மட்டுமே அதை நீ நீங்காமல் பாதுகாக்க முடியும். பொறுமையா இருந்தனா ஒரு இடத்தில் தப்பு பண்ண மாட்டீங்க. நிதானமா நிறுத்தி நின்று அழகா களம் வேட்டையாடிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க மட்டும் வந்துட்டா பதட்டப்படாதீர்கள். நீங்கள் பெற்றிருக்கின்ற அறிவு, இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாமுக்கு வந்தக்கா, இது நிறையுடைமை தன்மை. இது நீங்க கூடாதுன்னு சொன்ன என்ன பண்ணும்? பொறையுடைமை இருத்தல் வேண்டும். பதட்டப்பட்டு இன்னைக்கு இதை முடிச்சிடு, நாளைக்கு முடிச்சிடு, அடுத்த மணி இதை முடிச்சிடு, நாளைக்கு இதை முடிச்சிடறேன், அதை பண்ணி, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நிதானமா என்ன இயல்புக்கு முடியுமோ அந்த இயல்புக்கு தகுந்தாறு போல நீங்கள் பாடத்தை நடத்தி செல்ல வேண்டும் நண்பர்களே. இதுதான் இந்த வள்ளுவர் சொல்றாரு. இப்ப கேள்வி என்னையா இந்த வந்தா, நீங்காமை. ஆமை என்பது எதிர்மறை துறை பெயர், அழகா இங்க இருக்கு பாருங்க, நீங்காமை. போற்றி என்பது வினையச்சம்.
போற்றி ஒழுகுதல் அப்படின்னு சொல்றான். போற்றி இகரையற்ற மேய்ச்சமாக இருக்கு. ஒழுகுதல் என்ற ஒழுகப்படது அப்படின்னா வினைமுற்று, ஒழுக வேண்டும் என்று அர்த்தம் அந்த இடத்துல வந்தாக்கா அப்போ ஒரு வினைச்சொல்லை ஏற்க நிற்கிறது. வினையஞ்சி வினை ஏற்க நிற்பதனால் அதுக்கு பேர் வினையச்சம். இது இங்க கேள்வி நமக்கு வந்திருக்கா. அடுத்தது இலக்கண குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது 2 சொல் இருக்கிறது. வேற என்னையா இங்க வேணும் நமக்கு அப்படின்னா கேள்வி வருதுங்க வந்தா நிறையுடைமை நீங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பொறையுடைமை போற்றி வாழ வேண்டும். ஒரே கேள்வி, வேற ஒண்ணும் இல்லை. பொறையுடைமை போற்றி வாழ வேண்டும். அதான் சொல்றாரு. நிறையுடைமை நீங்காம இருக்கணும்னாக்கா அதுதான் பண்ணணும். இது 4வது திருக்குறள்ல கேள்வியை எழுதிப்பீங்க நம்புறமா இருந்தாக்கா நீங்க என் கூடவே கூட டிராவல் பண்ண அவசியம் இல்லை. சட்டுன்னு அடுத்தடுத்து அது ஸ்கிரீன் நீங்க இது பண்ணி ரிவைண்ட் பண்ணி கூட நீங்க பார்த்துட்டே வரலாம். அதனால ஒரு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு வந்தாக்கா. கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வெரி குட்மா. இன்னும் ஒரு சிலர் வீடியோ வரல, வாய்ஸ் கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. நீங்க கொஞ்சம் அப்படி இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அனுப்பித்தி நீங்களாம் அந்த உங்க டிவைஸ்ல வாய்ஸை ஸ்பீக்கர்ல போட்டுக்கோங்கம்மா. அப்பதான் அது கேட்கும். இல்லை ஹெட்செட் போட்டுக்கோங்க. வாய்ஸ் கேட்காம இருக்காது. உங்களுக்கு வாய்ஸ் லோவா கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வாய்ஸ்க்கு என்னன்னா ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகே குட். அடுத்து பாருங்களாமா. உருத்தாரை ஒன்றாக வையாறு வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் புதிந்து சொன்னாங்க. எப்பா நீ உருத்தார் என்று சொன்னால் தண்டித்தவன் என்று பொருள். ஒருத்தவன், ஒருத்தல் என்று சொன்னால் தண்டித்தல். உறுத்தல் அப்படின்னா தொழில் பெயர். உருத்தாரை வினைகளின் பேரா வந்தது. தண்டித்தவரை. ஒன்றாக வையாரே. வையாரே என்று சொன்னால் வைப்பாரே என்று அர்த்தம். அதாவது ஒரு சமமா பார்க்க மாட்டாங்க. சமமா பார்க்க மாட்டாங்க. ஒருவன் தவறு இழைத்து விட்டான். அப்படி தப்பு செய்தவன்னு நீ சரிக்கு சமமா எதிர்த்து நின்று சண்டை போட்டு அடிச்சன்னு சொன்னான். கம்பராமாயணத்துல வரக்கூடிய ராமன் ஒரு இடத்தில் தவறு இழைத்து விட்டான். என்ன பண்ணான்? ராமனே தப்பு பண்ணிட்டானா? ஐயா என்னங்க சொல்றீங்க ஐயா? ஒரு இடத்தில் என் அனுமானத்தின் அடிப்படையில ராமன் அங்கு தவறு இழைத்து விட்டான். சுக்ரீவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வாலி இடத்திலே சென்று போரிட்டு இருக்கலாம். நேருக்கு நேர் சென்று போரிட்டு இருக்கலாம். ஆனால் மறைந்து நின்று அம்பு தாக்கி விட்டான். இது சத்திரியனுக்கான குணம் கிடையாது. இது சத்திரியனுக்கான குணம் இல்லை. இது தப்புதானே? ராமன் வீரனாக இருந்திருந்தால் வாலிக்கு நேர் நின்று சண்டையிட்டு இருக்கலாம் அல்லவா? ராமனுக்கு பயம். வாலிக்கு நேரே நின்றால் இவனின் பலம் பாதி பலம் அவனுக்கு சென்று விடும். வாலி அப்படி ஒரு வரம் வந்திருக்கான். யார் என் எதிரே நின்றாலும் அவரின் பலத்தில் பாதி எனக்கு விடுதல் வேண்டும். வாலிக்கு இயல்பாகவே பலம் அதிகம். அந்த பலத்துக்கே பலம் கூட்டுவிடும். அப்போ ராமன் பயப்படுறான். இவங்கிட்ட நேர்ல போகக்கூடாது, மறைஞ்சு நின்று அடிக்கணும். மறைஞ்சு நின்று அடிச்சிட்டான். இது சத்திரிய குணம் அல்ல. இது சத்திரியனுக்கான குணமாக இருக்க வாய்ப்பும் இல்லை. மறைந்து நின்று தாக்குதல், புறமுது விட்டு ஓடுதல்ல சத்திரிய குணம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தவறை செய்து விட்டான் ராமன். அப்போ ராமனால் அம்பு அடிபட்டு கீழே விழுந்து போகிறான் வாலி. வாலியோட பொண்டாட்டி போகும்போதே தடுக்கிறான். அண்ணா போகாத, இது மாதிரி ராமன் ஒருத்தன் வந்துக்கிறானா உன் தம்பி கூட, அவன் சகலகலா வல்லவனா அப்படின்னு அவன் தடுக்கிறான். அட போடி பைத்தியக்காரி, நீ சும்மா வீட்டுல இருந்து பொண்ணு உட்காந்துக்காத. அவன் புருஷன் யாருன்னு தெரியும்ல, என்ன போய் பொண்ணு இருந்தா பண்ண முடியுமா? 2வது ராமன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் யாரு? அயோத்திக்கு அரசன். அவன் வந்திருக்கான். முதலில் ஜனக மகாராஜா திருமணம் செய்து வந்தவன். அவனுக்கு நல்லது கெட்ட தெரியாதா? நான் நல்லதா நான் நல்லவனா கெட்டவனா விசாரித்திருக்க மாட்டானா? கிட்கந்தை நாட்டினுடைய பெருமை அவனுக்கு தெரியாதா? அவன் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்ந்திருக்க மாட்டானா? அவன் அப்பெல்லாம் வரமாட்டான். அவனுக்கு போய் அவன் சப்போர்ட் பண்ணுவானா அப்படின்னு நினைச்சு நான் போருக்கு இல்லைன்னா வாலி வந்திருக்க மாட்டான். ராமனை போய் ஏத்துக்க போறோம்னு சொல்லிட்டு சுக்கிரவனத்திலே போர் என்றுதான் வந்துட்டான். கடைசியில பார்த்தா ராமன் மறைஞ்சு நின்று கொண்டுட்டான். அம்படிப்பட்ட வாலி படுத்துக்கிட்டு அவனை நினைத்திருந்தால் மீண்டும் எழுந்து ராமனை வாலியால் கொண்டிருக்க முடியும். அல்லது அவன் கொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட, ராமா இப்படி நான் தப்பு பண்ணிட்டீங்க நீ என்று நாம இருந்திருந்தால், அட பாவி, நல்ல குலத்தில் பிறந்து இப்படி துரோகிக்கு வழி செய்து விட்டாயே,
மன்னிக்கணும், இப்படி நல்ல குடும்பத்துல பிறந்து இது மாதிரி அவனுக்கு துணை போய் விட்டாயே அப்படின்னு நாம இருந்திருந்தால் ஒருவனை தூற்றி பேசி இருப்போம். வாலி அப்படி எதுவுமே பண்ணல. அவனை போற்றுகிறான், ராமனை போற்றுகிறான். எப்படி? ஆமா, உன்னுடைய அம்புப்பட்ட ராமபானம் பட்டு நான் இறந்து போவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன்டா, ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. பாருங்க, அவனுக்கு பாருங்க, சிறியன சிந்தியாதோன்னு பேரு. எப்பேற்பட்ட துரோகத்துக்கு ஆளாகி மண்ணுல படுத்துட்டான் வாலி. அப்ப ராமனை எப்படி தூற்றி பேசி இருக்க வேண்டும், ஆனா அவனை போய் போற்றி பேசுகிறான். அதனாலதான் ஒருவேளை வாலி ராமனை தூற்றி பேசியிருந்தால் கம்பராமாயண கதாபாத்திரத்தில் வாலி வதைப்படலம் என்று ஒன்றை நாம் பார்த்திருக்கவே மாட்டோம். வாலிக்கென்று ஒரு தனி சுத்திரம், வாலியினுடைய பெருமை என்று ஒன்றை நாம் கண்டிருக்கவே முடியாது. அவன் போற்றி பேசியதால் தான் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை, தண்டித்தவனை ஒருபோதும் சமமாக பார்த்து பாதிக்க மாட்டார்கள். ஆனால் பொறுத்தவனை பாருங்க, பொன் போல் பதிந்து என்றார். மனதுக்குள்ள வச்சு போட்டுவார்கள் எல்லாம். பொன் போல் பொதிந்து, பொதிந்து என்று சொன்னால் பொதித்து வைத்து என்று அர்த்தம். எப்படி பொதித்து வைப்பானா? மனதுக்குள்ளே பொதித்து வைப்பானா? எப்படி மனதுக்குள் பொதித்து வைப்பானா? பொன் போல் பொதிந்து. பொன் போல் பொதிந்து என்று சொன்னால் என்னன்னா, நிலையாக மனதிலே பதிய வைத்து என்று மனதிலே நிலையாக பதிய வைப்பார்கள். எப்படி? இத்தனை ஆண்டுகள் கடந்திருந்தாலும் வாலியினுடைய பெருமையை நாம் பேசுகிறோம் அல்லவா? அப்ப மகாத்மா காந்தியடிகள் ஆங்கிலேயன் பார்த்து அதிசயத்து போன ஒரு 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 பிறவி. யாரா எங்க இருந்துடா வந்தான்? அவன் பிரிட்டிஷர் எல்லா குறுநில மன்னர்கிட்டையும் போறான், சண்டை போடுறான், அவன் சண்டை போடுறான், இவன் அவனை கொல்றான், ஆட்சியை பிடிக்கிறான், வஞ்சகம் தீக்கிறான், டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஃபாலோ பண்றான், எல்லாம் கரெக்ட். பிரிச்சு பிரிச்சு மேறான் அந்த அவன் பாலிசியை டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. 2 பேர் நண்பரா, அவன் 2 பேர்த்தையும் முதல்ல போய் தூது அனுப்பி பேசு, டக்குன்னு பிரிச்சு விடு, ஆளை காலி பண்ணு, அதான் அவனுடைய பாலிசி. ஆனா காந்தியை பார்த்த உடனே அவன் பயந்துறான். ஏன்? அவன் என்ன பண்ண அசரவே மாட்டேன்றான், திருப்பி அவனை அடிக்க மாட்டேன்றான், திருப்பி அவனை கோஷம் போட்டு சண்டை பண்ண மாட்டேன்றான், அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். மகாவிரதம் மாட்டு வந்திருக்கான். இவனை பார்த்து ஆச்சரியப்படுறான் பிரிட்டிஷார். ஒருத்தாரை ஒன்றாக வையாறு. மகாத்மா காந்தியடிகளை இன்னும் நாம் பேசுறோம். ஏன்னா அவர் ஒருத்தவர் அல்ல, பொறுத்தவர். அப்படி பொறுத்தவனை தான் மனதிலே பொன்போல் பொதிந்து வைத்து போற்றுவோம் நம்ம எல்லாரும். பொறுத்தாரை ஒன்றாக வையாரை, தண்டித்தவரை ஒரே தராசையில் ஒரே சமமாக வைத்து பாதிக்க மாட்டார். ஆனால் யாரை ஒருவர் உயர்த்தி மனதிலே பொதிந்து வைத்து போற்றுவார் என்று சொன்னால் பொறுத்தவர் என்று பொருள். பொறுத்தவரை பொன்போல் பொதிந்து வைத்து போற்றுவார்கள். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல மிக முக்கியமான திருக்குறள் இது. வாழ்விலே பொறுமை கொள்ளுங்கள் கண்மணிகளே. இந்த வகுப்பு அட்டன் பண்ற அத்தனை பேரும் யாரோ ஒருத்தரை சட்டுன்னு சொல்லாலோ செயலாலோ காயப்படுத்தாதீங்க. முடிந்தவரை உங்களால எப்படி இயன்ற வரை என்ன பண்ணுங்கன்னா, இயன்ற வரைக்கு இன்னொரு படி மேல போய் ஒருபோதும் ஒருவரையும் தண்டித்து விடாதீர்கள், ஒருபோதும் ஒருவரையும் கடிந்து பேசாதீர்கள், சொல்லாலும் காயப்படுத்தாதீர்கள், செயலாலும் காயப்படுத்தாதீர்கள். அப்ப என்ன பண்றது ஐயா? பொறுமையே. ஐயா நான் என்ன ஜடம் நினைச்சீங்க? ஐயா நீ ஜடம் அல்ல, நீ ஜடம் கிடையாது, தெய்வம், கடவுளுக்கு ஒப்பானவன். நான் சொல்ல வள்ளுவர் அர்த்தம் அதான் சொல்ல போறார். அப்ப இந்த திருக்குறள் முதல்ல பார்த்துட்டு போயிடுவோமா? ஒருத்தார் என்று சொன்னால் ஒருத்தவர், அதாவது வினையால் அணையும் பெயர். அந்த அந்த இலக்கணத்தை உள்வாங்க பார்க்கலாமா? ஒருத்தவர் என்று சொன்னால் வினையை குறிக்காது, வினை செய்தவனை குறிக்கிறது. பொதிந்து என்று சொன்னால் வினையச்சம், பொதிந்து அப்படின்றது இந்த வினையச்சமாக இருக்கிறது, தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க 2 இலக்கண குறிப்பு தெரிஞ்சுக்கிறீங்க வந்தக்கா. பொன்போல் பொதிந்து, பொதிந்து வைத்தல் என்று அர்த்தம் இந்த இடத்துல வந்தா. பொதிந்து என்பது உகரையற்ற வினையச்சமா இருக்கு. இப்ப இந்த திருக்குறள் நமக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா, யாரை ஒன்றாக வைத்து போற்ற மாட்டார் எல்லாம் எழுதி பார்க்கலாமா? யாரை ஒன்றாக வைத்து போற்ற மாட்டார். ஒருத்தவரை யாரை ஒன்றாக வைத்து போற்ற மாட்டார். ஒருத்தவரை ஒன்றாக வைத்து போற்ற மாட்டார். ஒருத்தவர். யாரை பொன்போல் பொதிந்து வைத்து போற்றுவர். யாரை பொன்போல் பொதிந்து வைத்து போற்றுவர்.
யாரை பொன்போல் பொதிந்து வைத்து போற்றுவர்? பொறுத்தவர், பொறுத்தவரை. அந்த விடுபட்ட சீர் தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் டேஷ் பொன்போல் பொதிந்து, டேஷ் பொன்போல் பொதிந்து, பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. அடுத்தபடியா அர்த்தம் சொல்றாங்க. பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். எப்படி சொல்றாங்க? பொறுத்தார்க்கு பொறுத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். நீ வந்துப்பா ஒருத்தன் தண்டிச்சுட்ட, அருவா அற்புதமான குரல் சொல்றாரு வந்துட்டா. நீ ஒருவேளை தண்டிச்சுட்ட. பொறுத்தார்க்கு என்று சொன்னால் தண்டித்தவருக்கு. ஒரு நாளை இன்பம், ஒரே ஒரு நாள், அன்னைக்கு மட்டும்தான், ஒரு நாள் கூட கிடையாது. ஒரு நாளை என்பது இந்த இடத்துல என்னன்னா அந்த தருணம், நீ தண்டனை கொடுத்த தருணம். அவனை எப்படி பண்ண பத்தியா, பழி தீர்த்த பத்தியா, வெளுத்து வாங்கின பத்தியா, வச்சு செஞ்ச பத்தியா, இதெல்லாம் ஒரு நாளை இன்பம். பொறுத்தார்க்கு, பொறுமையோடு இருந்தவர்க்கு, ஒன்றும் துணையும் புகழ். அழகா சொல்லு, ஒன்றும் துணையும் புகழ், என்னென்னைக்கும் சரி அழியாது நிற்கும் புகழ். ஒன்றுதல் என்று சொன்னால் அழிதல், ஒன்றும் துணையும் புகழ், ஒன்றாது காக்கும் என்று அர்த்தம். எது? புகழ் காக்கும். எந்த புகழ் காக்கும்? பொறுத்த புகழ் காக்கும். என்றென்றும் இருக்கணுமா? உனக்கு வந்த புகழ்ச்சியோடு இருக்கணுமா? என்றென்றும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கணுமா? என்றென்றும் நீ இன்பமா இருக்கணுமா? பொறுத்துக்கோ. அப்ப மட்டும் இன்பமா இருக்கணுமா? தண்டிச்சுக்கோ. ஒருவர் செய்த பிழையை பொறுத்து கொண்டால் நீ என்றென்றும் மகிழ்ச்சியாக இருப்பாய். ஒருவர் செய்த பிழைக்கு அப்போதே நீ பழி வாங்கினால் அப்போது மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பாய். இதான் அந்த சொல்லுக்கான வேறுபாடு. இந்த இடத்துல வள்ளுவர் சொல்வதுதான் பொறுத்தார் பொறுத்தார். நிறைய வினையாள பெயர் இந்த இடத்துல இருக்குமா? நீங்க வினையால் அணையும் பெயர் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த வினையால் அணையும் பெயர் என்று சொன்னால் வினையை குறிக்காது, வினை செய்தவனை அணைந்து வரும். சில சமயங்களிலே வினைமுற்று கூட நமக்கு வினையால் அணையும் பெயராக இருக்கும். இந்த ஒருத்தார் பொறுத்தார் என்று சொல்லும் போது பார்ப்பதற்கு அது பலர்பால் வினைமுற்று போல தோன்றுகிறது. ஆனா இந்த வினைமுற்று இல்ல, வினையை குறிக்காது, வினை செய்தவனை குறிக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். சரியா? அப்போ ஒருத்தார் பொறுத்தார் என்பதெல்லாம் இங்கு வினையாளரின் பெயர்கள். தெரிஞ்சுக்கோங்க வந்துட்டா. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. புகழ்தல் உண்டு, அதெல்லாம் ஓகே, போதுமானதாக இருக்கும். இந்த கேள்வி என்ன வரும் அப்படின்னு சொன்னா, ஒருவருக்கு ஒரு நாளை இன்பம் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஒருவருக்கு ஒரு நாளை இன்பம் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஒருத்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம். ஒருத்தார் என்று சொன்னால் தண்டித்தவர் என்று பொருள். தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் வரப்போகிறது. வெரி குட். லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணிக்கிட்டே நோட்ஸும் எடுத்துக்கோங்க. நான் நல்லா நிறுத்தி சொல்லிட்டே வரேன். ஒரு முறை லிசன் பண்ணா போதும் ஐயான்னு கேட்கறாங்க. நீங்க லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க நோட்ஸ்ல கூடுதலா சொல்ற தகவலை மட்டும் எழுதிக்கோங்க. எந்த இடம் குறிச்சிக்கணும்னு அங்க மட்டும் குறிச்சுக்கோங்க, போதுமானது, வேற ஒண்ணும் இல்லை. ரைட், அடுத்ததுமா. இப்போ ஒரு நாளை இன்பம், ஒருவருக்கு ஒரு நாளை இன்பம் என வள்ளுவர் யாரை குறிப்பிக்கிறார்? ஒருத்தவர், தண்டித்தவர் என்று அர்த்தம். ஒரு அர்த்தத்தை கேள்விக்கிறான். ஒன்றும் துணையும் புகழ் யாருக்கு என வள்ளுவர் குறிப்பிக்கிறார்? பொறுத்தார்க்கு. பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அது கேள்வி எழுதி. பொறுத்தவர்க்கு பொன்றும் துணையும் புகழ். அடுத்ததா, இது ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒரு நாளை டேஷ், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் டேஷ் அப்படின்னு கொடுப்பான். இன்பம் புகழ், துன்பம் இன்பம் அப்படின்னு மாத்தி மாத்தி கொடுக்கறதுக்கு கேள்வி இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு இடம் இந்த திருக்குறள் வந்தா இதையும் மனநமா தெரிஞ்சுக்கோங்க. 3, 6 தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 7 போலாம். இங்க பாருங்க, ரொம்ப பொறுமையா போறோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தலாம். வகுப்போட வேகத்துக்கு எல்லாரும் அடாப்ட் ஆயிட்டீங்க நம்பர். நான் வந்தாக்கா கொஞ்சம் துரிதப்படுத்தலாம். பாருங்க, பார்க்கலாமா? திறனல்ல தற்பிறர் செய்யணும், இன்னொன்னு அறநல்ல செய்யாமை நன்று. என்ன அழகா சொல்றாங்க இந்த திறன் அல்ல தற்பிறர் செய்யணும். திறன் அல்ல என்று சொன்னால் என்ன இந்த இடத்தில் பொருள்னா, திறமை என்று எடுத்துக்கொள்ளுதல் கூடாது, திறம் என்று எடுத்துக்கொள்ளுதல் கூடாது. ஒருவருக்கு தகுதிக்கு அல்லாதவற்றை ஒருவர் செய்தார். தீயன செய்தல், தகுதிக்கு அல்லாத செய்தல் என்னது? தீயன செய்வான்.
ஒரு சான்றோன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நல்வார்த்தைகள் பேசுதல் வேண்டும். ஆனா அவன் இயல்பு மீறி கடுஞ்சொற்கள் பேசுறான். நீங்க அவனை நம்பி போயிட்டீங்க. அந்த சான்றோனுக்கான அடையாளமாகவே அவன் அங்க இல்ல. அப்போ நமக்கு என்ன செய்யறது? அவன் வந்திருக்கா நல்ல தகுதியெல்லாம் சொற்களை பேசுறான். தற்பிறர் செய்யணும். உனக்கு வேறு யாராவது செய்திருந்தாலும் தற்பிறர் என்று சொன்னால் தன் கண் உள்ள பிறர் என்று அர்த்தம். தன் கண் உள்ள பிறர் என்பதனால் இது 7ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவான் பின்னாடி வந்தக்கா இலக்கண குறிப்பு. தற்பிறர் இதுக்கான பொருள் என்னன்னா தன் கண் உள்ள பிறர். தன் கண் உள்ள பிறர்னா என்ன? தன்னை சுற்றியுள்ள பிறர் என்று அர்த்தம். தன்னை சுற்றியுள்ள பிறர். திறனல்ல தற்பிறர் செய்யணும் உனக்கு செய்திருந்தாலும். நோனொந்து பாருங்க, நோனொந்து அப்படின்னு சொல்றேன். வள்ளுவர் இந்த இடத்துல பரிமேலழகர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சரியா உரை எழுதியிருப்பார். நீங்க மற்றவங்களுடைய உரையெல்லாம் நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா, புலவர் குழந்தையோ மூவாவோ இவங்க உரையெல்லாம் நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, உனக்கு துன்பம் வந்து விடும் என்பதற்காக எழுதலாம். அப்படி இல்லை. இந்த இடத்துல வந்துட்டான் உனக்கு துன்பம் வந்துடும் இல்லை, நீ அவனை பார்த்து பாவப்படுன்றார் வள்ளுவர் வந்து. அவன் பாவம்னா அவன் இப்படிப்பட்டு பேசுறான்ல, உன்னை போய் நீ மிகச்சிறந்தவன் நல்லவன், உன்னை போய் அவன் அப்படி பேசுறான்ல, அவனுக்கு என்ன வந்து சேரும் தெரியுமா? அவனுக்கு பாவம் வந்து சேரும். அவன் நரகத்துக்கு போறான். நோன் வந்து நல்ல செய்யாம இருந்து ஐயோ பாவம் இப்படி இந்த பாவத்தை இவன் பண்றானே. பொதுவா இது என்னன்னு இந்த பாவத்தை பண்றாங்கன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வள்ளுவர் ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு போறான் அந்த இடத்துல. அதாவது ஒருவன் செய்கின்ற துன்பத்தை கண்டு, அவன் செய்த தகாத செயல்களை கண்டு அவனுக்கே துன்பம் வரப்போகிறது என்று உணர்ந்தால் அது பேர் நோன் வந்தல் என்று அர்த்தம். அவன் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, என்ன ஆட்டம் போடுது, கடவுள் இதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறானோ. ஊர் வழக்குல பேசுற வார்த்தைகள் இதெல்லாம் வந்தா ஊர் வழக்குல பெரியவங்க இப்படி சொல்லிட்டு போவாங்க, அதுக்குரிய தண்டனை அவனே அனுபவிச்சுப்பான் போ விடு. சண்டை போட்டுப்பாங்க நிறைய பேரு. ஒரு பெரியவர் திடீர்னு கடவுள் மாதிரி வந்து சொல்லுவார், அதுக்குரிய தண்டனை அவனே அனுபவிச்சுவான்பா விடு, நீ போய் வேலைக்கு போய் வேலையை பார்ப்போ, நீ விட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சு வேலையை பார்ப்போ. அப்ப என்ன வள்ளுவர் சொல்றாருன்னா, இன்னொருத்தர் சொல்லி வர வேணாம், உனக்கே தெரியட்டும் நீ நல்லவன், உனக்கு ஒருத்தன் துன்பம் பண்றான், ஒருத்தன் ஏமாத்துறான், உனக்கு ஒருத்தர் துரோகம் பண்றான், ஒருத்தர் பழி வாங்குறான். அப்படிப்பட்டவனை நீ திருப்பி போய் பழி வாங்காத, தண்டனை கொடுக்காத, அவனை பார்த்து பாவப்பட இறக்கப்பட. ஏன் தெரியுமா? நோனந்து அறநல்ல செய்யாம அவன் துன்பத்தை அனுபவிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுக்கிட்டு வேற அதுக்கான துன்பத்தை அவனே பெறப்போகிறான், இறைவன் அவனை விட போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அறநல்ல செய்யாம நின்று நீ என்ன பண்ணு, அறம் அல்லாதவே செய்யாம. எது அறம் அல்லாதது? அந்த சமயத்துல அவன் உனக்கு துன்பம் கொடுத்தான், நீ அவனுக்கு துன்பம் கொடுக்குற. பாருங்க வள்ளுவர் இப்படிப்பட்ட வார்த்தையை பின்பற்ற பாருங்க. ஒருவர் உங்களை அடித்தால் நீங்க அவருக்கு பாவம், நீங்கள் திருப்ப அடித்தால் அது உங்களுக்கு பாவம். கண்டிப்பா உண்டு. அவன் வந்து அடிச்சான், நான் சும்மா இருப்பேனா, நான் திருப்பி அடிக்க வேணா? இது மிருகத்துக்கு உரிய செயல்பாடு, மனிதனுக்கு உரிய குணம் அல்ல. உன்னிடத்தில் மிருகம் இருந்தால் அவனை திரும்ப அடிக்கும், மனிதம் இருந்தால் திரும்ப அடிக்காது, கம்முன்னு போகும். திரும்பி நீ அடிச்சேன்னு சொன்னா அது அறமல்லாத செயல். உனக்கு கணக்கு பாவ கணக்கு ஏறுது, மூட்டையில் ஏறுது, புண்ணிய கணக்கு உனக்கு குறையுது, உனக்கு வந்தக்கா. அப்ப அறம் புரியது என்ன? பொறுத்து கொண்டு வா. இந்த பொறுத்து கொள்ளுதல் இல்லாம அறனல்லாத பிறவற்றை செய்யாதே என்று சொல்றார். ரொம்ப முக்கியமானதுமா. திறன் அரண் என்பது திறம் அறம் என்று ஈற்றுப்பொழியாக அமைந்திருக்கிறது, இது தெரிஞ்சுக்கணும். ஆனா திறம் என்று ஈற்றுப்புள்ளியாக இருந்தாலும் இங்கு தகுதி அல்லாத தீயன என்று பொருள். அரண் என்று ஈற்றுப்புள்ளியாக இருந்தாலும் அறம் அல்லாத தீயன என்று பொருள். உனக்கு யாராவது தீமை செய்து விட்டாலும் நீ அவர்களுக்கு நன்மையே செய் என்பது இவ்விடத்தில் பொருள். இந்த குரல் எல்லாம் அழகா உள்வாங்குங்க. ஏன்னா இந்த திருக்குறள் இது வந்து என்ன வினா வரும் என்று எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே போறேன். இந்த சீரியல் எல்லாம் புரிஞ்சு இதுக்கான இலக்கண குறிப்பெல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு கரெக்டா எல்லாம் விளங்கிக்கிட்டே வரும். ஸோ அதனால கரெக்டா இது பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பார்க்கலாமா? திறனல்ல தற்பிறர் செய்யணும். திறன் அரண் என்பது ஈற்றுப்போலி. தற்பிறர் அப்படின்றது இங்கு 7ஆம் வேற்றுமை தொகையாக இருக்கிறது. தன்கண் உள்ள பிறர் என்ற அர்த்தம். 7ஆம் வேற்றுமை தொகை. செய்யணும் அப்படின்றான், உயர்வு சிறப்புமையாக இருக்கு. நோ நொந்து அங்க எந்த இலக்கண குறிப்பும் இல்லை. செய்யாமை நன்று, செய்யாமை எதிர்மறை தொழிற்பெயர். நன்று என்பது குறிப்பு வினைமுற்று. அத்தனை இலக்கணமும் எழுதிச்சு பார்க்கலாமா? நன்று என்பது குறிப்பு வினைமுற்று. ஆமா, இங்கேயும் அப்படிதான் இருக்கு. இந்த நன்று என்பது குறிப்பு வினைமுற்றாக வந்து முடியுது, நல்லது என்று முடியுது.
ரைட். அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு வந்தக்கா, இது எதை சொல்றாரு? யாரை அறனல்லாமை செய்யாமல் இருத்தல் நன்று என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். யாருக்கு அறனல்லாதவை செய்தல் கூடாது? முதல்ல யார் செய்தல் கூடாது அறனல்லாதவர்களை? பொறுமையுடையவன் அறனல்லாத செயலை செய்தல் கூடாது. அறனல்ல செய்யாமல் என்று பொறுமையுடையவன் அறனல்லாத செயல்களை செய்யாமல் இருத்தல் நன்று. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, யாருக்கு நாம் எப்போதும் தண்டனை அளிக்க நினைத்தல் கூடாது? வள்ளுவர் கேட்கிறார். யாருக்கு நாம் எப்போதும் தண்டனை அளிக்க நினைத்தல் கூடாது? திறனல்ல தற்பிறர் செய்வார்க்கு, தகுதி அல்லாத துன்பத்தை உனக்கு கொடுத்தவருக்கு நீ எப்போதும் தண்டனை கொடுக்க நினைக்காத. அதான் சொல்றார், அறநல்ல செய்யாமல் என்று. இந்த 2 வினாக்களும் இந்த உள்வாங்கியிருப்பீங்க ஐயா நம்புறமா. அடுத்த குறள் புராணம் வந்துக்கா 8வது திருக்குறள் அடுத்த அற்புதமா சொல்றார். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். பாருங்களா, முதல்ல சீர் புரிங்க. சீர் புரிஞ்சு பொருள் புரிஞ்சுக்கோங்க. பொருள் புரிஞ்சுக்க அப்புறம் அந்த கொஸ்டின் என்ன காயினாகும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வினாக்கள் அப்படிதான் மாறி 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 வந்துட்டே இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமா அழகா கவனிச்சு கொண்டு போகலாமா. மிகுதியான் மிக்கவை செய்தாரை. மிகுதியான் என்று சொன்னால் ஒருத்தர் என்ன பண்ணுவான், திடீர்னு அவனுக்கு இறைவன் ஒரு நல்ல செல்வத்தை கொடுப்பான். செல்வத்தை கொடுத்த உடனே அவனுக்கு என்ன வந்துடும்னா சிறுக்கு வந்துடும். திடீர்னு ஒரு பிசினஸ் பண்ணுவான், டக்குன்னு ஒரு கிளிக் ஆகும், அப்படியே மேல போயிடுவான். மேல போன உடனே பயங்கரமான ஒரு பிசினஸ் உச்சத்துக்கு போயிடுவான். அப்படி போச்சுன்னு சொன்னா ஒரு மாதிரி அவனுக்கு செருக்கு வந்துடும், தலக்கணம் ஏறிடும். அப்படி தலக்கணம் ஏறின உடனே அவரு ஒரு நல்ல வேட்டியை கட்டுவாரு, பெரிய வெள்ள சட்டை போடுவாரு, சமுதாயத்துல செல்வந்தர் ஆயிடுவாரு, கையில ஒரு குருமத்தை போடுவாரு, மேல ஒரு பெரிய செயினை போடுவாரு, தலையில இப்பி விடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்படி பண்றது மூலமா யாராவது தன்னை அப்படி ஏழாம பார்த்தாலோ அல்லது எனக்கு தமக்கு ஒரு இது பிரச்சனை வந்தாலோ அவனை புழு பார்க்குற மாதிரி ரசிப்பான். அவனை புழு ரசிக்கிற மாதிரி, என் இடத்துல சண்டை போறீங்க யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நானு அப்படின்னு அவனை சாதாரண புழு பார்ப்பது போல பார்ப்பான். அங்கதான் சொல்றாரு பாருங்க, வள்ளுவர் சொல்றாரு, மிகுதியான் மிக்கவை செய்தாரை. செருக்கின் காரணமாக அவன் ஏதேனும் உனக்கு துன்பம் செய்திருந்தால் தலைக்கணத்தை நேற்று வரைக்கும் நல்லாதான் சார் இருந்தான். கண்டிப்பா கொஞ்சம் குரல் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தொடர்ச்சியா 4 நாள் தொடர்ந்து கிளாஸ் போயிட்டே இருக்கிறதால இருந்தாலும் புரியும் நான் நம்புறேன். குரல் வளம் கம்மி இருந்தாலும் கூட, சற்று கம்மியாக உங்களுக்கு தோன்றினாலும் கூட, நான் சொல்லுகின்ற உச்சரிக்கின்ற சொல்லினுடைய பொருள் உங்களுக்கு விளங்கும் என்று ஐயா நம்புகின்றேன். ரைட். அப்போ சிறுக்கினால் தலைக்கணத்தினால் ஒருவன் உங்களுக்கு தகாத அறங்களை செய்தாலும் கூட, தகாத துன்பத்தை ஒருவன் கொடுத்தாலும் கூட அவனுக்கு என்ன பண்ணு, தம் தகுதியால் வென்று விடல். நீ என்ன பண்ண, உன்னுடைய தகுதியால, உன்னுடைய தகுதி என்ன தெரியுமா, நீ பொறுமையோடு இரு, அதுவே உனக்கான தகுதி. வள்ளுவர் சொல்றாரு. அவன் செய்யறானா நீ திருப்பி எதுவும் பேசாத. நேத்து எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஆட்டம் போடுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாரு என்ன நடக்க போகுது, என்ன போய் நீ பண்றியா, நீ இது ஆயிடுடா அது ஆயிடுடா. வார்த்தைகளால் பாருங்க, என்னன்னா சபிக்கவும் கூடாது. வள்ளுவர் தான் சொல்றாரு, நீ திருப்பி அடிச்சேன்னு சொல்ற, முன்னாடி சொல்ற பத்தியா, ஒருத்தாரை ஒன்றாக வையாருன்னு. திருப்பி அடிச்சா மட்டும் பாவம் இல்ல, திருப்பி பேசினாலும் பாவம். திருப்பி பேசிடாத, ஒருத்தவரை திரும்ப பேசி விடாதே, ரொம்ப பாவம், தப்பு. வள்ளுவர் சொல்றாரு. திரும்பி ஒருவரை தவறான சொல் கொண்டு பேசி எதுவும் பேசி அவரை காயப்படுத்துறாத, துன்பப்படுத்துறாத. அப்போ நீ என்ன பண்ணணும், பொறுமையோடு இரு. சொல்லாலும் ஒருவரை துன்பப்படுத்தல் கூடாது, செயலாலும் ஒருவரை துன்பப்படுத்தல் ஆகாது. இந்த வகுப்பை கவனிக்கின்ற அத்தனை கண்மணிகளும் நல்ல கவனிக்குமா. எல்லோருமே வகுப்பு அட்டன் பண்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு எனக்கு வந்ததா. ஒருவர் கூட இல்ல மிஸ் பண்ணாம. நீங்க எல்லோருமே என்னன்னா எப்போதுமே என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமையோடு இருத்தல் வேண்டும். ஒருவர் உங்களையோ உங்கள் குடும்பத்தாரையோ எடுத்தறிந்து பேசுகிறார் என்று சொன்னார், அவரிடத்தில் கூட கடுஞ்சொற்கள் பேசிவிடாதீர்கள். உங்களால திருப்பி அவர் அடிக்க முடியாது, ஏன்னா வலிமை உடையவனா இருப்பான். அடிச்சா திருப்பி உன்னை 4 போட்டுருவான். நீ 1 அடிச்சா போதும், 4 போட்டுருவான். 1 மட்டும் இல்ல, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் போட்டுருவான்னு உனக்கு தெரியும். அடிச்சிருவான், டப்பு டப்புன்னு அடிச்சிருவான், ஆள் வச்சு அடிச்சிருவான். அப்ப நீ என்ன பண்ணுவ தெரியுமா, உனக்கு நம்ம திரும்ப அடிக்க முடியாது, ஆனா கோபத்தை வெளிக்காட்டுறதுக்காக வார்த்தையை பேசி விட்டு வந்துருவோம்.
அப்படின்னு வார்த்தையை பேசுறியா, அதுவும் பாவம். இங்கதான் சொல்றாரு இன்னொரு இருந்தா, மிகுதியான் மிக்கவை செய்தாரை செருக்கின் காரணமாக உனக்கு துன்பம் கொடுத்தவரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். நாம் நம் தகுதியால், நம் தகுதி என்ன, பொறுமை என்று அர்த்தம். விடல் அப்படின்னு இந்த இடத்த விடுக என்று பொருள். தொழில் பெயராக கொள்ளுதல் கூடாது. விடல் என்பது தொழில் பெயர் என்று எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. தகுதியால் வென்று விடுக என்று சொல்றாங்க. அந்த அழகா வேண்டல் வைக்கிறார். நீ உன்னுடைய தகுதியால் வென்று விடு என்று பொருள். விடல் என்பது விடுக என்ற அர்த்தம். அந்த அல்லியிற்று வேங்கோல் வினைமுற்றாக வந்திருக்கு. இந்த குரல் இந்த இடத்துல வேங்கோல் வினைமுற்று கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். செய்தாரை வினையால் அணையும் பெயர், அதுவும் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா வந்ததா. செருக்கினால் தீங்கு செய்தோரை நாம் எதனால் வெல்ல வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உனது பொறுமையால் வெல்ல வேண்டும். உனக்குன்னு பொறுமை இருக்கணும். அந்த பொறுமையோடு வென்று விட்டால் போதுமானது. எல்லாம் கவனிக்க பார்க்கலாமா? வேற ஒண்ணும் இந்த தேவைன்றார் வள்ளுவர் வந்ததா. அப்போ செருக்கினால் ஒருவர் உனக்கு தீங்கு செய்தால் நீ அவருக்கு என்ன பண்ணு, உன்னுடைய பொறுமை பண்புன்னு வச்சுக்கோ. தகுதி பொறுமையை வச்சுக்கோ. பொறுமையால் அவரை வென்று விட வேண்டும். இங்க தேவைதான். இலக்கண குறிப்பாக நாம் 2 சொற்களை பார்த்துக்கிறோம். செய்தாரை என்பது நமக்கு இலக்கண குறிப்பு. செய்தவரை என்று வினையால் அணையும் பெயராக இருக்கிறது. வென்று விடல், விடல் என்று சொன்னால் விடுக என்று பொருள். அல்லியிற்று வேங்கோல் வினைமுற்றாக இருக்கிறது. இது இரண்டையும் நீங்கள் உள்வாங்கினால் போதும் கண்மணிகளே. அடுத்தது பார்க்கலாம். இந்த கேள்வி என்னையா வரும் அப்படின்னா, மிகுதியான் மிக்கவை செய்தாரை என்ன செய்ய வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அவரை தகுதியால் வென்றுவிட வேண்டும். தகுதியால் வென்றுவிடல் வேண்டும். யாரை தகுதியால் வென்றுவிடல் வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். செருக்கினால் துன்பம் இழைத்தவரை. எவன் ஒருவன் தலைக்கணத்தால் உனக்கு துன்பம் இழைத்தானோ அவனை தகுதியால் வென்று விடு. அதான் அதுக்கான பொருள் வந்தான் இந்த இடத்துல. ஓகே, குட். அடுத்து பாருமா, துறந்தாரின் தூய்மை உடையார். இந்த இடத்துல ரெண்டு கேள்வி சொல்லி வந்தா 2 கேள்விகள் அழகா உள்வாங்குமா. அதுக்கு அடுத்து நம்ம உள்ள போலாம். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்பாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர். பயங்கரமா பேசுறேன் இந்த இடத்துல வந்தப்ப. ஒருத்தவன் பற்றற்றவனாக இருப்பான். எல்லாத்தையும் திறந்துருவான். காவி உடைய அணிந்துருவான். தலையில காவி துணியை கட்டிடுவான். நெற்றியிலே திருநீர் அணிந்துருவான். அப்படி அணிந்த ஒருவன் பார்த்த உடனே தூய்மையுடையவனாக உங்களுக்கு சரி. எல்லாரும் அப்படி இருந்துட்டா ஓகே சார். எல்லாரும் மனசு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டான். எல்லாம் வந்தாச்சாரு. எல்லா சாமியாரும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டான். சூப்பர். நம்மளதான் சொல்றாரு வள்ளுவர் நம்மளதான் சொல்றாரு. நம்ம தான் எல்லாத்தையும் திறந்தவன், நம்ம தான் பற்றற்றவன், நம்ம தான் தூய்மை உடையவன், நம்மள தூய்மை உடையவன் வள்ளுவர் சொல்லிட்டாருன்னு எல்லாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டான். வள்ளுவர் அடுத்து ஆரம்பிக்கிறார். டேய் இருடா ஒரு நிமிஷம், அப்படியே உட்காரு. முன்னாடிலாம் வராது. நீ இல்ல, உன்னை விட ஒரு தூய்மையானவன் ஒருவன் இருக்கிறான். எப்படி போறாரு பாருங்க வள்ளுவர் வந்தா. இறந்தார் வாய் இன்னா சொல்லோர்க்கு இருப்பவர். அடா அடா அடா. இறந்தார் என்று சொன்னால் துன்பம் தருபவன் என்று அர்த்தம். கடுஞ்சொற்கள் பேசுபவன். இறந்தவரை 2வது திருக்குறளை பார்த்து நம்ம வந்திருக்கா. இறந்தவரை என்றும் பொறுத்துக்கொள். அப்போ இந்த இறந்தார் என்று சொன்னால் இவ்விடத்தில் கடுஞ்சொற்கள் பேசுபவன், துன்பம் தருபவன். இப்ப அப்படி இருக்கான் பத்தியா, அவனுடைய இன்னாச்சொல் நோக்கி இருப்பவர் என்று ஒருவன் இருக்கான்ல, அவன்தான். ஒருவன் பேசுகின்ற பேச்சை பொறுத்து கொண்டான். ஒரு சாமியார் கொந்தளிக்கிறார். என்ன பேசுற நீ? புத்தியோட தான் பேசுறிய நீ? சாமியார் கொந்தளிப்பார் வந்திருக்கா. அப்படி நீ கொந்தளிக்கிறப்பா உனக்கு அந்த பண்பு இல்லை. அவன்ல தூய்மையுடையவன். காவி உடை அணிந்து விட்டவன், சாமியார் வேஷம் போட்டவன் தூய்மையுடையவன் அல்ல. வள்ளுவர் சொல்றாரு, யார் இந்த உலகிலே தூய்மையுடையவன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், எவன் ஒருவன் பிறர் இன்னா சொல்லை பொறுத்து கொள்கிறானோ. பாருங்க பார்க்கலாம். இந்த குரல் எல்லாம் என்ன பண்றாருன்னா, சொல்லால் வரக்கூடிய துன்பத்தை எப்படி பொறுத்துக் கொள்ளுதல் வேண்டும். இதுக்கு முன்னாடி முதல் 4 திருக்குறள்ல இந்த பொறுத்தல் பொறையுடைமை இருப்பதனால் உனக்கு என்னவெல்லாம் நேரும் என்று முதல் 4 திருக்குறள்ல சொன்னார். நீ பொறுத்தல் தலை, பொறுத்து பொறையுடைமையோட சிறப்பு என்ன, பொறையுடைமையோட தன்மை என்ன, பொறுத்தா உனக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு முதல் 4 திருக்குறள் சொன்னார். அடுத்த 4 திருக்குறள்ல செயலால் ஏற்படும் குற்றங்கள், செயலால் ஏற்படுகின்ற துன்பங்களை எப்படி பொறுத்துக் கொள்ளுதல் வேண்டும்னு சொன்னார். அடுத்த 2 திருக்குறள்ல 9, 10ல சொல்லால் வரக்கூடிய துன்பங்களை எடுத்து சொல்றாரு. இந்த இடத்துல வந்தா ஒரு சொல்லால் என்னென்ன துன்பம் வரும் அதை எப்படி பொறுத்துக்கணும்னு சொல்றாரு. ஒரு நிமிஷமா தண்ணி குடிச்சுங்க கொஞ்சம். இந்த
ரைட். வந்ததுக்கு இந்த அதிகாரம் இந்த இடத்துல பாருங்க, துறந்தாரின் தூய்மையுடையர். வள்ளுவர் ஒரு துறவியை விட தூய்மையுடையவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அதான் இந்த கேள்வி. துறவியை விட தூய்மையுடையவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? துறவியை விட தூய்மை உடையவன் இருக்க. இந்த கேள்வியே வித்தியாசமா இருக்கு. வள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானம் உடையவர் பாருங்களேன். துறவியை விட தூய்மை உடையவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அவர் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். நோக்கியிருப்பவர் என்று சொன்னால் பொறுத்துக் கொள்பவர் என்று பொருளை விடப்படும். இந்த நோக்கியிருப்பவர், துறந்தார், இறந்தார், இவையெல்லாம் வினையால் அணையும் பெயர்கள். வினையால் அணையும் பெயர்கள். சரிங்களா? அது பாருங்க, இறந்தார் வாய் இன்னா சொல்றவர்ல, இந்த துன்பமுடையவன் இருக்கான்ல, அவனுடைய வாயிலிருந்து எப்பயும் கடுஞ்சொல் தான் வருமா. நல்ல நிறைய பேர் இருக்காங்க, அவன் வாயில் நல்லதே வராது. அவன் இயல்பா பேசுறதே பார்த்தீங்கன்னா கெட்டதான் பேசும். இயல்பா பேசும்போது அவனுடைய வாய் உள்ளத்திலிருந்து தீச்சொல் தான் பிறக்கும். அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, இறந்தார் வாய், அவன் வாயிலிருந்து அதையா வரும், வேற ஒண்ணு வராது. அத நீ என்ன பண்ண, இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர், அந்த கடுஞ்சொல்லை பொறுத்துக்கொள். அப்படி பொறுத்து கொண்டால் நீ யாரு? துறவியை விட தூய்மையுடைய. நீ சாமியார் ஆகணும்னு அவசியம் இல்லையா? நீ எதுக்கு இப்ப எல்லாத்தையும் பற்றற்று எல்லாத்தையும் சாமியாரை விட்டுட்டு போகணுன்ற? இல்ல, அவனை விட ஒரு படி மேல இரு. எப்படி இரு? பொறுமையா இரு. வள்ளுவர் இவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, என்ன மாதிரி தத்துவத்தை சொல்றாரு பாருங்க நமக்கு வந்தக்கா. ஆனா அதான் கஷ்டமா இருக்கு நமக்கு. ஒருத்தர் நம்மளுக்கு இப்படி இடிச்சிட்டாலே நமக்கு கோபம் வருது. ஒரு சொல்லு அப்படி லேசா பார்த்தாலே, என்ன லுக்கு, என்ன லுக்கு, எதுக்கு பாக்குற நீ, நக்கலா பாக்குற, கேட்ட நக்கலா பாக்குறேன் என்ன அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. யாராவது ஏதாவது பார்த்துட்டு போறான், யாராவது ஏதாவது சொல்லிட்டு போறான். இயல்பாக அமைதியாக இருங்கள், அமைதியாக பொறுமையாக இருங்கள். அதான் சால சிறந்தது. வள்ளுவர் அற்புதமா இந்த சொல்றாருமா. அப்ப துறந்தார், இறந்தார், நோக்கியிருப்பவர், மூணும் வினையால் அணையும் பெயர்கள். இன்னாச்சொல், இன்னாத சொல் எதிர்மறை எச்சம், இன்னாச்சொல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இன்னாச்சொல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இன்னாத என்று வந்தால் ஆத, அது எதிர்மறை பெயரச்சமாக இருக்கும். ஆத என்பதுல தா கெட்டு நிக்குது, இன்னா என வருது, அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அழகா புரிஞ்சுக்கோங்க. ரைட். அதுக்கான வினா உங்களுக்கு சொல்லிட்டேன். யாரை வள்ளுவர் யாரை துறவியை விட தூய்மையானவர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இன்னாச்சொல் நோக்கின்பவர் என்று சொல்றோம். பிறர் பேசும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்வோம். யாரை போல தூய்மையானவர், யாரை விட ஒண்ணு, யாரை போல இல்லை, துறந்தாரின் போடுறார். அவரை விட என்று அர்த்தம் இந்த இடத்துல. இந்த அவரை விட அதுல இருந்து நீங்குது. துறந்தாரின் தூய்மை, துறந்தாரை விட வரணும். அந்த 5ஆம் வேற்றுமை சொல்லுறது அங்க அப்படி நிக்குது. துறந்தவரை விட தூய்மையானவர் என வள்ளுவர் சொல்றார். துறவியை விட என்று அர்த்தம். ஓகே, அத்தாத்துறைக்கு போறோம். நமக்கு அந்த அக்கா அற்புதம், சூப்பரா சொல்லி முடிக்க போறாரு. யாருப்பா, யார் பெரியன் யார் சிறியன், அழகா சொல்லி முடிக்க போறாரு. என்ன சொல்றாரு? உண்ணாது நோற்பார் பெரியர். அத கவனிக்க பார்க்கலாமா? அழகா உங்களுக்கு நீங்க திருக்குறள் எடுத்தே ஆகணும்ன்றதுனால முயற்சி பண்ணி எடுத்துட்டு இருக்கையா அதனால கண்டிப்பா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போகுதுன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் த்ரோட் ஒரு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா போறோம். மற்றபடிலாம் வேகமா அடிச்சு கொண்டு போயிடலாம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனிப்பீங்க அப்படின்னு ஐயா நம்புறேன் நானு. உண்ணாது நோற்பர் பெரியர். வள்ளுவர் என்ன பண்றாருன்னா, யார் பெரியர் யார் சிறியர்னு 2 பேரை சொல்லிட்டு நம்மள்ட்ட கையில கொடுத்துட்டு போக போறாரு. இது வரைக்கும் எல்லாம் நான் சொல்லிட்டேன்பா, அவனுக்கு வந்தான் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். நீ பொறுமையோடு இருந்தா என்ன நடக்கணும், யாரை போல பொறுமையா இருக்கணும், பொறுமையா இல்லைன்னா அவன் எதை போன்றவன், வலிமை உடையவனாக இருந்தாலும் யார் வலிமை உடையவன், அப்ப என் வறுமை உடையவன் யாரு, வலிமை உடையவன் யாரு, ஒப்பிட்டு ஒரு அறத்தை இன்னொரு அறத்தோடு ஒப்பிட்டு சொல்லிட்டு போறாரு. பல இடங்கள்ல இது மாதிரி ஒரு அறத்தை இன்னொரு இடத்த ஒப்பிடுறாரு வள்ளுவர். இருந்தாக்கா வள்ளுவர் மிகப்பெரிய மகான், தெய்வ புலவன்னு சொல்றதுல ஒரு துள்ளி அளவு கூட தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு சான்றோன் அவன் அப்படி எழுதிச்சு போயிருக்கான். என்ன 1300 பாட்டு எழுதிச்சிட்டான். ஏதாவது 10 பாட்டுல சொல்லிட்டு போயிருந்தா இன்னும் சிறப்பு, சமுதாயத்துக்கு ஈஸியா எடுத்து வர செல்லும். 1330 திருக்குறள் சொல்றதால்னா 133 அதிகாரத்தை இந்த மக்கள் படிக்கிறதுனா எல்லாரும் சொல்லட்டும் காட்டுறாங்க. ரைட், நமக்கு அது போகணும். உண்ணாத நோற்பர் பெரியர். பெரியர் யாருன்னா, நிறைய பேர் நினைக்கிறான், நான் 10 வருஷமா சாப்பிடலைங்க, நான் 10 வருஷமா சாப்பிடலைங்க, 10 ஆண்டுகளாக அமர்ந்த இடத்திலிருந்து நான் என் தவக்கோலத்திலிருந்து கலையவே இல்லைங்க, இவன் பெரியர்னு சொல்லிட்டு இருப்பான். பெரியர்னு சொல்லிட்டு இருப்பான்.
உண்ணா நோன்பு இருக்கிறார் வந்தா இன்னைக்கு உண்ணா நோன்பு எல்லாம் இன்னைக்கு கொச்சி ஆக்கிட்டு வச்சுக்கோங்களேன். என்ன அது 56 நாட்கள் எல்லாம் உண்ணா நோன்பு இருந்த பொட்டு ஸ்ரீராமுலு எங்க? இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சு உயிரிய தியாகம் செய்வதற்காக உண்ணா நோன்பு இருந்த மகாத்மா காந்தி எங்கே? ஆனா இன்னைக்கெல்லாம் என்னன்னா காலை உண்ணாவிரதம், ஒருவேளை உண்ணாவிரதம், 1 மணி நேரம் உண்ணாவிரதம். எப்படி கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படி கொச்சைப்படுத்துறாங்க இன்னைக்கு மக்கள் உண்ணாவிரதத்தை. 1 மணி நேரம் உண்ணாவிரதம், 1 மணி நேரம் சாப்பிடாம இருக்க முடியாதுடா. நீங்க எல்லாம் சுகர் பேஷண்டாடா. இது இருக்கிற 1 மணி நேரம் உண்ணாவிரதம், 1 மணி நேரம் புறக்கணிப்பு, ஒருவேளை உண்ணாவிரதம். என்னடா உண்ணாவிரதம்? ஒருவேளை சாப்பிடாம இருக்க முடியாதா? இப்படிலாம் புதுசு புதுசா கிளப்புறானுங்க வந்தக்கா. அது இல்லை. பொதுவா நோன்பு இருத்தல் என்பது, உபவாசம் இல்லாமல் இருத்தல் என்பது தான் மேற்கொண்ட குறிக்கோள் கொள்கை முடிகின்ற வரை இருத்தலுக்கு பேர் தான் உண்ணா நோன்பு இருத்தல். அதுதான் பண்பாடு, அதுதான் மரபு. அப்படிதான் இருந்தாங்க. அப்படிதான் நம்ம ஆளெல்லாம் பார்த்து அது இருந்து போயிட்டாங்க. இப்ப காந்தி பிரிட்டிஷார் பயப்படுறான்னா காந்தி உண்ணா நோன்பு இருந்து ஏதாவது ஆயிப்போச்சுன்னு சொன்னா நாட்டுல மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் போல இருக்கு. அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கான் அவனுக்கு வந்திருக்கான். அப்ப ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, யூடியூப் கிடையாது, டெலிகிராம் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. ஆனா காந்தியோட ஃபாலோவர்ஸ் அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க நாட்டுல. எல்லாம் ஆச்சரியப்பட்டு பாக்குறான் பிரிட்டிஷார் எப்படா இவனை பண்றது. உண்ணாது நோற்பர் பெரியார். அப்படி சாப்பாடு சாப்பிடாம தவக்கோலத்தில் இருப்பவரை பெரியார் என்று அழைக்கிறார்கள். அப்படி இல்ல பெரியவர், வள்ளுவர் சொல்றாரு, அவன் ஒரு படி பின்னடிப்பான். என்ன ஐயா சொல்றீங்க? ஐயா இவனையே நீங்க பின்னடினா யாரையா நீங்க முன்னாடி வைப்பீங்க? அவன் கேட்கிறான். யார நீங்க முன்னாடி வைப்பீங்க? ஒரு படி முன்னாடி வைக்க முடியுமா ஒருத்தனை? கண்டிப்பா வைக்கலாம். எப்படி வைக்கலாம் வந்தக்கா? ஒருவர் கடுஞ்சொற்கள் பேசுறார் இல்லையா, அவர் பேசுகின்ற கடுஞ்சொற்களை யார் ஒருவன் பொறுத்து கொள்கிறானோ, இன்னா சொன்னோர் பாரின் பின், அவனுக்கு பின்னாடி போடுறாரு. யார? தவ யோகிய பின்னாடி வை. ஒருத்தன் பேசுற சொல்ல பொறுத்து நல்ல, அவனை முன்னாடி வை. நீ ஒருத்தன் கடுஞ்சொற்கள் பேசுறான், நீ பொறுத்துக்கிறியா? அவனை தூக்கி வந்து முன்னாடி வை. அதான் கரெக்ட். அவனை தூக்கி வந்து முன்னாடி போடு. முன்னாடி போட்டு நீங்க அவனை பின்னாடி போடு. ஆர்டர் பண்ணா, லிஸ்ட் பண்ணா, அவனை பின்னாடி வை, இவனை முன்னாடி வை. எப்படி பாருங்க வள்ளுவர் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. அவன் யாரு தலை சேர்ந்தவன் சொல்றாருன்னா, ஒருவன் பேசுகின்ற பேச்சை யாரு ஒருவன் பொறுத்து கொள்கிறானோ அவன் தலை சேர்ந்தவன். நீங்க திருப்பி பேசுறதோட எப்பயுமே வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் இந்த லிஸ்ட்ல, அதாவது கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும்னு நான் சொல்லிட்டே வரேன் இல்லையா, நீங்க இந்த லிஸ்டுக்கு வந்துருங்களேன். எந்த லிஸ்டுக்கு? தவறழிக்கிற லிஸ்டுக்கு, தப்பு செய்யற லிஸ்டுக்கு, தண்டனை கொடுக்குற லிஸ்டுக்கு, மிகுதியா மிக்கவை செய்தார் இல்லையா அந்த லிஸ்டுக்கு, பொறுத்தவர்களுடைய லிஸ்ட் இருக்குல்ல அந்த லிஸ்ட்ல நில்லுங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுடைய செல்வாக்காலோ, குடும்ப பெருமையாலோ, உங்களுக்கு என்று இருக்கின்ற தலைக்கணத்தாலோ, செருக்காலோ, நீங்கள் அது மாதிரி எண்ணத்துல இருக்கிறீங்கன்னா, ஒரு நொடி மட்டும் ஐஎஸோட கருத்தை உள்வாங்க. யார் ஒருவன் உன்னை திருப்பி பேசிட்டு போயிடறானோ அவனுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் ஒருவன் உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றானோ அவனுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய திறன் உன் இடத்துல இருக்கு. ஆனா நீ பேசி, நீ கடுஞ்சொற்கள் வீசி, நீ ஒருவனை அடிக்க துன்புறுத்தி, ஒருவனுக்கு தண்டனை கொடுத்து செஞ்சுட்டு போது ஒருவன் அமைதியா போறான் பத்தியா, அவனை பார்த்து நீ பயப்படணும். அவனை பார்த்து நீ பயப்படணும். அவனுடைய அமைதி இருக்குல்ல, உள்ள குமுறல். அவன் போவது வேணாலும் அமைதியாக இருக்கலாம், ஆனா உள்ளத்திலே அவனுக்கு ஒரு குமுறல் இருக்கும். அதை உன்னால ஜெயிக்க முடியாது, கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அந்த குமுறலுக்கான விடை கர்மாவா உன்னை திருப்பி அடிக்கும். அதனாலதான் சொல்றாரு வள்ளுவர், நீ யாரு ஒருவன் அமைதியாக இருக்கிறான் அவனை பார்த்து கண்டிப்பா நீ பயப்படணும். அப்போ அவன் அத்தகைய அமைதியாக போறவனுக்கு மிகப்பெரிய வல்லமை இருக்கும். அதனாலதான் துறவிகளுக்கு பின்னாடி கொன்மைட்டு துறவிகளை பின்னாடி வச்சு அவனை முன்னாடி வைக்கிறான். அப்போ உண்ணா நோன்பு இருப்பவரை விட பெரியவர் யார் என்று சொன்னால் இன்னாச்சொல் பொறுப்பவர் என்று பொருள். துறவியை விட சாலச்சிறந்தவர் ஒருவர் பேசுகின்ற கடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர் என்று அர்த்தம். நல்லா கவனி பார்க்கலாம். உண்ணாது நோற்பர் யார்? கேள்வி கேட்ப வந்தா, உண்ணாது நோற்பர் யார்? பெரியார். தெரிஞ்சுக்கோங்க வந்தா, உண்ணாது நோற்பர் யார்? பெரியார். சரி, அப்புறம் ஐயா வேறனையா வேணுங்க வந்துட்டா, உண்ணா நோன்பு இருப்பவரை விட பெரியவர் யார் அப்படின்னு கேட்பான். இன்னாச்சொல் பொறுப்பவர். இன்னாச்சொல் பொறுப்பவர். அவரை விட பெரியவரை விட பெரியவர் இருக்கிறாரா? இருக்கிறார் சார், இருக்கிறார் சார். அவர் யாரு? இன்னாச்சொல் நோற்பவர். ஒருவர் சொல்லும் சொற்களை, கடுஞ்சொற்களை
பொறுத்துக் கொள்பவர். ஏங்க வேற என்னையா வேணும்? உண்ணாது எதிர்மறை வினையெச்சம்னு சொல்லணும் அந்த இலக்கண குறிப்பு. உண்ணாது எதிர்மறை வினையெச்சம். இன்னா சொல் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்ச தொடர். இன்னா சொல் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்ச தொடர். நோற்பர் வினையால் அணியின் பெயர். நோற்பர் அப்படின்றது வினையால் அணியின் பெயர். உண்ணாது நோற்பர் பெயர். கரெக்டா வச்சுக்கோமா? துறவியர் என்ற அர்த்தம் இடத்துல அந்த வினையை குறிக்காம வினை செய்தவனை அணிந்து வருகிறது. அதை இது பண்ணிக்காம பார்க்கலாமா? அப்ப இந்த இடத்துல உண்ணாது நோற்பர் இன்னாச்சொல் 3 இலக்கண குறிப்பு இருக்கு. உண்ணாது ஆது ஆமல் ஆமே என்று வந்தால் அது எதிர்மறை வினையெச்சம். இங்க வினையெச்சம்னு கொடுத்திருக்கேன். எதிர்மறை வினையெச்சம்னு ஆழமாவே நீங்க எழுதிக்காம பார்க்கலாம். நோற்பார் அப்படின்றது வினையான பெயர். இன்னாச்சொல் அப்படின்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதை அழகா தெரிஞ்சுக்காம பார்க்கலாமா? ஓகேவா? இது மட்டும் போதுமானது. இந்த இடத்துல கேள்வின்னு வரும்போது பெரியர் என வள்ளுவர் யாரை சொல்றாரு? உண்ணாது நோற்பவர். உண்ணாது நோற்பவரை விட பெரிய துறவியரை விட பெரியர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இன்னாச்சொல் பொறுப்பவர். அங்க 2 வினா இருக்கும். நீங்க ஒருத்தர் பெரியவர்னு எடுத்தோடனே இன்னாச்சொல் பொறுப்பவரை போடுவது. பெரியர் என வள்ளுவர் யாரை சொல்றார் அப்படின்னா துறவியரை சொல்றார். துறவியரை விட பெரியவர் அப்படின்னு கேள்வி கேட்டாதான் இன்னாச்சொல் பொறுப்பவர் என்று சொல்லணும். சரிங்களாமா? அப்ப 10 திருக்குறள் இந்த பொறையுடைமை அப்படின்ற அதிகாரம் முடிச்சிடும். அடுத்ததா புறங்கூறாமை அப்படின்னு நம்ம சொல்லணுமா? இந்த புறங்கூறாமை அப்படின்ற அதிகாரம் இன்னைக்கு உங்களுக்கு 8 மணி வரைக்கும் கிளாஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தேன். ஐயா கொஞ்சம் த்ரோட் தொடர்ந்து பேச முடியல. அதனால நாளை காலை நம்ம இதே வகுப்பை 5 to 8 நாளை காலை தொடர்ந்து நம்ம எடுக்கலாமா? நாளைக்கு காலையில இந்த புறங்கூறாமையிலிருந்து ஒரு 3 அதிகாரம் வரிசையா பார்ப்பதற்கு நம்ம நாளைக்கு முயற்சி பண்ணுவோம். புறங்கூறாமை முடிக்க நம்ம வந்தக்கா. அதனால இன்று ஒரு நாள் மட்டும் ஐயாக்காக ஒரு அனுமதி கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு மாலை வகுப்படி எப்ப இருக்குன்றத நான் மாலை பொழுது எப்படி டைம் இருக்குன்றதை பார்த்துட்டு உங்க குரூப்ல மெசேஜ் பண்ணுவாங்க அட்மின் வந்தாக்கா. ஒருவேளை மாலை எனக்கு வகுப்பு வைக்கிறதுன்னா வச்சுக்கலாம். த்ரோட் சரியாயிடுச்சுன்னு சொன்னாக்கா. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில நம்ம என்ன பண்ணலாம்? 5 மணிக்கு நாளைக்கு கண்டிப்பா கிளாஸ் உண்டு. நாளைக்கு எல்லாருக்குமே வந்தாக்கா நாளைக்கு மார்னிங் 5 மணிக்கு கிளாஸ் கண்டிப்பா வச்சுக்கலாம். எந்த சூழல் இருந்தாலும் எப்படிப்பட்ட உடல்நிலை இருந்தாலும் 5 மணிக்கு கண்டிப்பா கிளாஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் வச்சு கொண்டு போயிடலாம். இந்த திருக்குறளை நீங்க இப்படி உள்வாங்கினா மட்டும்தான், ஒவ்வொரு கருத்தோடு உள்வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும். நீங்க வெறுமனே கேள்வி பதிலா படிச்சீங்கன்னா உங்களுக்கு மனதில நிக்காது. அதனால அது மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 10 அதிகாரம் முடிச்சதுக்கு அப்புறமா எதுக்கு சொன்னாரு? எங்க பெரியர்னு சொல்றாரு? யார் பெரியர்னு சொல்றாரு? ஒழுக்கமுடையவரா? புறங்கூறாமையா? விருந்தோம்பல் செய்பவரா? அப்படின்னு உங்களை அறியாமலே ஒரு குழப்பம் வரும். ஆனா நான் சொல்லுகின்ற கருத்து எடுத்துக்காட்டுகளோடு உள்வாங்கும் போது எந்த குழப்பமும் உங்களுக்கு நேராது. இயல்பாக அழகா நீங்க படிச்சு பாஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம். சரிங்களாமா? திருக்குறள் உங்களை ஓடி சேர்ந்துடும். அதனால இன்னைக்கு பொறையுடைமை பொறுத்து கொள்ளுகின்ற தன்மை என்பதை பற்றி முழுமையா படிச்சிடும். நாளைக்கு நிச்சயமா நம்ம இந்த புறங்கூறாமை ஈகை அதெல்லாம் முடிச்சாகணும். அதை முடிச்சாக நம்ம விரைந்து போக முடியும். நாளைக்கு நம்ம காலை 5 மணிக்கு வகுப்பு சந்திக்கலாமா? ரைட். உங்களுக்கு ஏதாவது மையம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஐயா கேளுங்க. இந்த ஐயத்தோடு கூடிய இதை முடிச்சுட்டு நம்ம இது பண்ணி போலாமா? டவுட் எதாவது சொல்லுங்க பார்க்கலாமா? ஓகே. ஓகேமா, ஸ்லோவா சொல்றேம்மா நானும். இது நீங்க ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கலாமா? இந்த ரிவைண்ட் உள்ள இருக்கு. நான் ஸ்லோவா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கலாமா? கண்டிப்பா வந்தா. தேங்க்யூமா. கண்டிப்பா கண்டிப்பா. 7th குறள் கொஸ்டின் மட்டும் எகைன் சொல்லுங்க ஐயா அப்படின்றாங்க. 7வது குறள் கேள்வி என்ன இருக்குங்க பாருங்க. 7th குறள் திறனல்ல தற்குறள் செய்யணும் நோன்பு அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்றாரு. இங்க வந்தா அதாவது தமக்கு தகுதிய திறனல்ல என்று சொன்னால் தகுதி இல்லாத செயல்களை செய்தவர் என்று அர்த்தம். கேள்வி என்ன வரும்? தகுதியற்றவற்றை பிற நமக்கு செய்த போது நாம் எப்படி இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அறம் அல்லாத செயல்களை செய்யக்கூடாது என்று சொல்லுதல் வேண்டும். தமக்கு தகுதி இல்லாத செயலை ஒருவர் செய்யும் போது நாம் எப்படி நடந்து கொள்ளுதல் வேண்டும்? நாம் நாம் நோனொந்து எந்த விதமான பாவத்தையும் அவர் பண்ணிடக்கூடாது. அறநல்ல செய்யாம என்று அறநல்லா செயல் செய்யக்கூடாது. இஸ் இட் ஃபினிஷ்டு?
நோ டவுட். ஓகேம்மா. நன்றி பாரதி, நன்றிம்மா. உங்களுக்கு வந்து ஐயா நாளைக்கு இன்னும் சிறப்பா கொண்டு போயிடணும். உங்களுக்கு நன்றி பிரியா. பொறுத்தாரை அரிதா கேக்குறாங்க. பொறுத்தாரை என்று சொல்லுக்கு இலக்கண குறிப்புமா? வினையால் அணையும் பெயர். பொறுத்தார் பொறுத்தாரை. தேங்க்யூ அஜித். நன்றிம்மா. ஓய்வுக்காக இல்ல, கொஞ்சம் குரல் வரமாட்டேன், அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. நானும் முயற்சி பண்றேன். எனக்கு நன்றிம்மா. நாளைக்கு காலைல கண்டிப்பா 5 மணிக்கு சந்திக்கலாமா எல்லாரும் வந்துக்கா? நாளை காலை உறுதியா 5 மணிக்கு சந்திப்போம். முடிகெழு வெள்ளின மிகுமான்னு கேட்கிறாரு பவி. வந்து முடிக்கெழுன்னு சொல்லக்கூடாதுமா. முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியதான் பொருள். முடிகெழு என்றுதான் சொல்லணுமே தவிர முடிக்கெழு என்று எழுதக்கூடாது இந்த கா. ஏன்னா முடிகெழு என்பது ஒரே வார்த்தை. முடிகெழு வேந்தர், முடியுடை வேந்தர் என்று அர்த்தம். நன்று குறிப்பு வினை முற்றுமா? நன்று நன்று என்பது அடுத்த தொடர். நன்று அப்படின்றது மட்டும் குறிப்பு வினை முற்று. கிளாஸ் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் எஃபோர்ட். நன்றிமா. சஞ்சய், நம்ம அடுத்த வாரம் வச்சிடலாம் சஞ்சய். சிறப்பு வகுப்பு வச்சு முடிச்சிடலாம். கவலையப்படாதீங்க, எனக்கு முடிச்சிடணும். உங்களை விட நான் ரொம்ப வேகமா இருக்கேன். முடிச்சிடணும் கண்டிப்பா வந்தா. ஓகே சஞ்சய், கண்டிப்பா முடிச்சிடலாம். டோன்ட் வரி.